ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஆரம்பிக்க போகிற இடம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான். அதாவது என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு, எப்படி இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாச்சு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி மட்டும் தெரியணும். ஓகேவா? ஹிஸ்ட்ரிங்கிற டாப்பிக்குள்ளே நம்ம போகாமல் சில பேசிக்கான விஷயத்தை பற்றி ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரியும் இந்தியாவை வந்து யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க, எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3ஆக பிரிப்போம் இல்லையா? ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்னு 3ஆக படிப்போம். நம்ம வந்து ஏன்ஷியன்ட், மெடிவல் அது ரெண்டும் இங்கே பார்க்க போகிறதில்ல. மாடர்ன் இந்தியாவில் தான் வந்து யூரோப்பியன் இன்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம வந்து படிச்சிருப்போம். இதில் யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க? இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து வேறு நாட்டுக்காரங்கள்லாம் இந்தியாவுக்குள்ளே வராங்க. அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வேறு நாட்டுக்காரங்கள்லாம் இந்தியாவுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் வாங்கிட்டு வராங்க. அப்படி வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியணும். பட் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஐஎன்எம், அதாவது மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே நம்ம வந்து அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். மாடர்ன் இந்தியாவுக்கும் கொஞ்சம் முன்னாடி, மெடிவல் இந்தியாவுக்கும் மாடர்ன் இந்தியாவுக்கும் பெட்வீனில் நடந்த விஷயம். ஸோ யாரெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போர்ச்சுகீஸ் அவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து சீவே வந்து இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. முகல்ஸ் எம்பையர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்களோட ஃபோர்ட்டை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரேட் சென்டரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறாங்க. போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்திருப்பாங்க? டச்சு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டேனிஷ், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு. இந்த மாதிரி ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆர்டராக. கடைசியாக ஸ்விட்சர்லாந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் வந்து இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்காக அந்நியர்களாக வந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே எதுக்காக வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் வந்து மக்களுடைய வளமும் செல்வமும் அதிகமாக கொட்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியுது. அதனால் இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி வந்தவங்க தான் இந்த ஒவ்வொரு கம்பெனியும். ஸோ போர்ச்சுகீஸ் ஃபஸ்ட்டு வராங்க. பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் இதிலேருந்தே கூட ஒரு கொஷின் கேட்பாங்க, யார் வந்து கடைசியில் வெளியே போனாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ச்சுகீஸ், கடைசியாக வெளில போனது யார்? யாருக்காவது தெரியுமா? கடைசியாக வெளியே போனது யார்? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்த பிரிட்டிஷ் யார் அப்படின்னா, யார்? போர்ச்சுகீஸ். கடைசியாக போனது யாருன்னாலும் போர்ச்சுகீஸ் தான், ஃப்ரெஞ்சு கிடையாது. ஃப்ரெஞ்சு வந்து கடைசியாக வந்தவங்க. கடைசியாக இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண வந்தவங்க தான் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லுவோம். பட் ஆனால் கடைசியாக போனதும் போர்ச்சுகீஸ் தான். ஃபஸ்ட்டு வந்தவங்களும் அவங்க தான் ட்ரேட் பண்ணுறதுக்கு. கடைசியாக போனதும் அவங்க தான். எப்போ போயிருப்பாங்கன்னா 1964 போயிருப்பாங்க. புரியுதா? கடைசியாக இந்தியாவை விட்டு வெளியே போன இவங்க இங்கிலாந்துக்காரங்க யார் அப்படின்னா அது போர்ச்சுகீஸ் தான். அது வரைக்கும் வந்து இங்கே இருந்தாங்க. புரியுதா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களாம் வராங்க. அவங்க அடுத்த ஆள்கிட்ட தோத்துட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் பிரிட்டிஷ்காரங்க, இப்போ இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்கணும். இவங்க கிட்ட இருந்து தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் ஆகுது. அதனால நம்ம இதை மட்டும் டீப்பாக பார்ப்போம். பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்துடைய குவீனாக இருக்கக்கூடிய எலிசபெத், இந்த எலிசபெத் கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 மெம்பர்ஸ், எக்ஸாக்டாக சொல்லலை, 250 மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 250 மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த குவீன் கிட்ட போயிட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. இப்படி ஒரு கம்பெனியை நாங்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியாங்கிற பேரில் உங்களோட பேரில் நாங்கள் கொண்டு வந்து அங்கேருந்து நம்ம இங்கிலாந்துக்கு தேவையான சோர்சஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம நாட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு 1600 வருஷம் டிசம்பர் 31 பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 அந்த வருஷத்தில் டிசம்பர் மந்தில் 31 இந்த டேட்டில் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. இந்த டேட்க்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. யார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க. புரியுதா? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற பேரில் பிரிட்டிஷ்காரங்க என்ட்ராகிறாங்க இந்தியாவுக்குள்ளே.
இப்போது இவங்க வந்து 6600லேருந்து நிறைய ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 1608 613 இந்த பீரியட்லலாம் முகல்ஸ் எம்பையர்கிட்ட இருந்து அவங்க அந்த ரூலர்கிட்ட இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜஹாங்கீர் கிட்ட இருந்து தான் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ட்ரேட் சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கி ட்ரேட் சென்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சூரத்தில் அந்த மாதிரி அங்கங்கே ட்ரேட் சென்டர்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து போர்ச்சுகீசியர் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த போர்ச்சுகீஸ் அவங்களையும் வந்து இவங்க வந்து நிறைய இடங்களில் பிரச்சனை சண்டை போட்டு அவங்களையும் நாட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்படி மொத்தம் எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசியில் இவங்க தான் இருந்தாங்க. இவங்களும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் கொஞ்சம் நாள் அப்படியே இருந்தாங்க, ரொம்ப நாளைக்கு இருந்தாங்க. பட் அதுலேயும் ஃப்ரெஞ்சுக்காரங்க வெளியே போயிடுறாங்க. அடுத்து ஃபைனலாக இவங்க தான் வந்து மொத்த ரூலிங்கையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் இருந்து தான் நமக்கு வந்து விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 1600க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட விவசாயிகளை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால விவசாயிங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையில் பிரிட்டிஷ்காரங்க அவங்கள எதிர்க்கும் போது அவங்க எல்லாரையும் கொன்னுடுறாங்க. ஸோ ஈஸியாக அவங்கள அழிக்க முடியுது. அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற ரூலர்ஸ் சின்ன ரூலர்ஸையும் இவங்களால ஈஸியாக அழிக்க முடிஞ்சுது. இது எங்கே வந்து முதல்ல வந்து நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து பேட்டில் ஆஃப் பக்சார் போர், பிளாசி போர், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1765 அந்த 4-5 இந்த பீரியடில் என்ன ஆச்சு அப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. இந்த பக்சார் வாரில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா இவருக்கு ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒருத்தர், அவருக்கு முன்னாடி 1764-65 வரைக்கும் இருந்தவர் இன்னொருத்தர் இருந்திருப்பார். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சுஜாவுத் தௌலாங்கிறவர் கூட ஒரு ட்ரீட்டி ஒன்று போட்டிருப்பார். ஒரு அலகாபாத் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் கூட போட்டிருப்பார். அதில் மேஜராக சுஜாவுத் தௌலாங்கிறவர் இருந்திருப்பார். இவங்க எல்லாருமே அந்த ட்ரீட்டியில் வந்து சைன் பண்ணி இவங்களுக்கு வந்து திவானினா வரி வசூலிக்கக்கூடிய ஒரு ரைட்டை வந்து யாருக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கொடுத்துட்றாங்க. யார்? பெங்காலை சேர்ந்தவங்க. பெங்கால்னா அப்போ ஒரு நம்ம இன்டகிரேட்டட் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக அந்த கல்கத்தா அந்த பார்ட்டு ஃபுல்லாக அப்படியே பெங்கால்னு இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க தான் மொத்த இந்தியாவையும் ரூல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் பின்னாடி காலத்தில் வந்துச்சு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெங்கால், ஒரிஷா, அது அந்த ஏரியா பகுதி ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா திவானி ரைட்ஸ் கிடச்சிருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா இந்தியாவுடைய ரூலர்கிட்ட இருந்து. அதாவது அவ்வத்து ப்ளஸ் வந்து இந்த சிஜாவுத் தௌலாவோட ஏரியா, இது இந்த பெங்கால், இது எல்லாமே இவங்க ரூல் பண்ணுறதுக்கான இடமா மாறிடுது. இப்போ இவங்களோட ஆசை என்னவா மாறிடுச்சு அப்படின்னா நம்மளால் இந்தியன் ரூலர்ஸை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியுது. அப்போது கண்டிப்பாக நம்மளால் இந்தியாவை ரூல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் வந்து சின்ன வார்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்துலேருந்தும் மீண்டு வந்து இவங்க வந்து ஆட்சியை கண்டினியூ பண்ணுறாங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற பேர் நமக்கு வந்து கொடுத்தது, நம்ம இந்தியாவுக்கான பேர் கொடுத்தது அதுதான். ஓகே, நம்ம இந்த கான்செப்ட்குள்ளே போகாமல் இப்போ டேரெக்டாக வந்தோம் அப்படின்னா பாலிட்டி இதுலேருந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 விஷயம் பிரிக்கிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்குனதுக்கு முன்னாடி எப்படிலாம் என்ன விஷயம் நடந்துச்சு, எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா 2ஆக பிரிக்கிறோம். இதிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் இங்கிலீஷில் தான் இருக்கும், அதை இங்கிலீஷ்லேயே நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் வேண்டாம். தமிழில் டிரான்ஸ்லேட் அவங்களே கொஷின் பேப்பரில் தப்பாக தான் கொடுப்பாங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை இங்கிலீஷ்லேயே எழுதிக்கிறது பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்னு போட்டுக்கோங்க. எல்லாரையும் வந்து ஒரு நோட்டு போட சொல்லியிருந்தேன் புதுசாக. ஏன்னா இந்த நான் இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு அனுப்பியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தேன். எல்லாருமே பார்த்தீங்களா குரூப்பில்? இதுதான் பாலிட்டி, இதுதான் நம்ம கிளாஸ் எடுக்க போகிறதுன்னு. அது எப்படி இருந்துச்சு? ஒரு அவுட்லைன் உங்களுக்கு, இதுதான் நம்ம எடுக்க போகிறோங்கிற அவுட்லைன் இது, அதுதான். புரியுதா? அதை ஃபுல்லாக நம்ம எடுத்து முடிக்க போகிறோம் இருக்கக்கூடிய டேஸில். கிளியரா? அதை வந்து ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் எழுதி கூட வச்சுக்கோங்க. ஒரு 3-4 பேஜில் உங்களுக்கு அதில் எவ்வளோ பிடிக்குதோ அதை ஃபுல்லாக அப்படியே இண்டெக்ஸ் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. அதை நம்ம வந்து டீப்பாக எலாபரேட் பண்ணி பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ்லையும். ஸோ இன்றைக்கி அதில் ஃபர்ஸ்ட்டு டாபிக் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 டைப்பில் நம்ம பார்க்குறோம். ஒன்று த கம்பெனி ரூல், இன்னொன்று த க்ரௌன் ரூல். புரியுதா? த கம்பெனி ரூல் அதாவது என்ன சொல்லலாங்க, கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது தி கம்பெனி ரூல் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி எப்பையிலேருந்து அப்படின்னா 1773 1858 வரைக்கும். 1858 வரைக்கும். புரியுதா? 1773 to 1858 வரைக்கும் த கம்பெனி ரூல். அடுத்தது த க்ரௌன் ரூல். த க்ரௌன் ரூல் அப்படின்னு ஒன்று. இந்த க்ரௌன் ரூல் அப்படிங்கிறது அதாவது இங்கிலாந்து ராணியின் ஆட்சி அப்படின்னு போட்டுக்கோங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா இதோட கண்டினியூஷன் 1858லேருந்து 1947. ஏன் இதுக்கப்புறம் க்ரௌன் ரூல் வருது அப்படின்னா, ராணியோட ரூல் டைரெக்டாக ஏன் வந்துச்சு அப்படின்னா, இவங்க 1857 என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கலகம் ஒன்று ஏற்படுது இந்தியாவில். மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைனால இந்தியாவிலையும் நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு நிறைய மக்கள் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இந்தியர்களுக்கும் செட் ஆகாமல் விவசாயிகள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக சண்டை போட்டதுனாலையும் அதே மாதிரி இந்தியாவோட ரூலர்ஸ் எல்லாருமே அவங்க எதிர்த்து சண்டை போட்டதுனாலையும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சது. இதுக்கப்புறம் இவங்களை விட்டால் நம்மளால் இந்த இந்தியாவை வந்து ரூல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்கிறத அவங்க வந்து திரும்பி இங்கிலாந்துக்கே கூப்பிட்டுக்கிட்டு டைரெக்டாக இனிமேல் இங்கிலாந்து மாதிரி இந்தியாவும் எங்களோட ஆட்சியில் தான் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த 1858. அதனால தான் அதுக்கப்புறத்துலேருந்து டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இங்கிலாந்தில் க்ரௌனாக இருக்கிறவங்க இந்தியாவுக்குன்னு ஒரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. டைரெக்டாக அவங்களே அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த விஷயங்கள் வந்து 1858லேருந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நடந்துச்சு. இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் இந்த 1947 வரைக்கும் இருக்கிற சின்ன சின்ன ஆக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீப்பாக நம்ம போக போகிறதில்ல. நம்ம வந்து குரூப் 2A மெயின்ஸ்க்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஆவரேஜாக எதெல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புரியுதா? ஸோ இந்த 2 விஷயமாக 2 பார்ட்டாக நம்ம பிரித்து இதை பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்பெனி ரூல்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தி கம்பெனி ரூல் 1773 அதில் இருந்து 1858 வரைக்கும் இதுதான் வந்து தி கம்பெனி ரூல். அதாவது கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி. அதுதான் நம்ம வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1765 தான் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் கவர்னராக பதவி ஏற்றுக்கிறார். எதுக்கு கவர்னராக பதவி ஏற்றுக்கிறாரு அப்படின்னா, அந்த டைமில் வந்து வில்லியம் ஃபோர்ட்டுன்னு ஒன்று கல்கத்தாவில் இருந்துச்சு, வில்லியம் கோட்டை. அதோட கவர்னராக பதவி ஏற்றுக்கிறாரு. குறிப்பிட்ட எப்போ 1765 குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமே அது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதாவது 1773 ஒரு ஆக்ட் ஒன்று போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. 1765 கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, வில்லியம் ஃபோர்ட்டோட கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறது ராபர்ட் கிளைவ். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவர் வந்து நிறைய வார்லாம் வந்து வின் பண்ணி கொடுக்குறாரு இந்த கவர்மெண்ட்டுக்காக. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்காக நிறைய இந்தியன் ரூலர் கூட எல்லாம் சண்டை போட்டு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்குறாரு. அதனால் இவருக்கு பாராட்டும் வெகுமதியும் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இவங்களோட ரூலிங்லாம் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் பண்ண தான் நம்ம அனுப்பினோம். பட் ஆனால் இவங்க வந்து இந்திய மக்களையே அடித்து அவங்ககிட்டே வந்து ரூல் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த க்ரௌன் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ப்ளஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு ஆக்டையே கொண்டு வராங்க இந்தியாவுக்குள்ளே. அந்த ஆக்டுக்கு பேர் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஒழுங்குமுறை சட்டம் 1773 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. நான் சொல்கிறது தான் செய்யணும், நீ நினைக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிட்டிஷ்லேருந்து, அதாவது இங்கிலாந்தோட க்ரௌன் வந்து ஒரு ரூல் கொண்டு வராங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதாவது ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டம் எப்போ போட்டாங்கன்னா 1773 வருஷத்தில் இந்த சட்டத்தை வந்து போடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால், அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ரூல் பண்ணுறதுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம்னா அது இந்த சட்டம் தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் தி அஃபேர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இன் இந்தியா அப்படின்னா அது இதுதான். ஃபர்ஸ்ட் ஆக்ட் அப்படின்னா அது இதுதான். கிளியரா? ஸோ இந்த ஆக்ட் போட்ட உடனே இந்த 1772 வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து பதவி ஏற்றிருப்பார் வில்லியம் ஃபோர்ட்டுக்கு. வில்லியம் கோட்டையுடைய ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பதவி ஏற்றுக்கிறார். புரியுதா? அதுக்கு இவர் யார், ராபர்ட் கிளைவ் வந்து 1772 போயிடுறாரு. 1772 அப்புறத்துலேருந்து அவர் வந்து சூசைட் பண்ணிப்பார் சம்திங் சொல்லுவாங்க ராபர்ட் கிளைவை. அதுக்கடுத்து வந்து இவர் வராரு. இவர் வந்ததுக்கப்புறம் வில்லியம் ஃபோர்ட்டோடைய கவர்னராக இருந்திருக்காரு கொஞ்ச நாளைக்கு. உடனே 1773 ஆக்ட் போட்ட உடனே வில்லியம் ஃபோர்ட்டோட கவர்னர் அப்படிங்கிறது பேரை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்ச நாளே கவர்னர் ஆஃப் பெங்கால்னு மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறத்தில் இந்த ஆக்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிட்டாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற பேரை மாற்றிடுறாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்.
இந்த நேம் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, அதாவது வில்லியம் ஃபோர்ட்டோட கவர்னராக அப்படின்னாலும் அதுதான், இல்லை கவர்னர் ஆஃப் பெங்கால்னாலும் ரெண்டும் ஒன்று தான். பட் அந்த நேமை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு மாற்றிட்டாங்க. கவர்னர் ஆஃப் பெங்கால்னு மட்டும் இருந்ததை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றிட்டாங்க. புரியுதா? அப்போது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு கேட்டால் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னால் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். புரியுதா? இது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது யாருன்னா அது வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவங்க. புரியுதா? இது இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து எந்த ஆக்ட் கீழே கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773, ஒழுங்குமுறை சட்டம் 1773. தமிழில் எழுதணும் அப்படின்னா என்னது, கவர்னர் ஜெனரல், அதாவது வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்படியே தான் எழுதணும். நீங்களும் அப்படி தான் கொஷினும் கேட்பாங்க. வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்களும் கவர்னர் ஜெனரலுங்கிற பேரே தமிழ்லையும் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பேர் மாற்றினது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலையும் அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க வாரன் ஹேஸ்டிங்ஸ். அதுக்கடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புரியுதா? அது என்ன எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது தெரியணும். நிர்வாக குழு. அவருக்கு அந்த கவர்னர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, பெங்காலோட கவர்னர், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் நிர்வாக குழு தமிழில். இந்த நிர்வாக குழுவில் மொத்தம் 4 மெம்பர் இருப்பாங்க. இந்த 4 மெம்பரும் சேர்ந்து தான் அவருக்கு தேவையான ஹெல்ப்பை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிளியரா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டராக பம்பாய்க்கும் மெட்ராஸ்க்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து கவர்னர் அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்க. அவங்க தான் கவர்னர் ஜெனரல், இவங்கெல்லாம் கவர்னர்ஸ் அந்த மாதிரி உருவாக்கியிருப்பாங்க தனியாக. அதை பற்றி நம்ம பார்ப்போம். பட் இதுக்கப்புறம் இதே ஆக்ட் கீழே வேறு என்ன விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1774 ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கீழே, அதாவது எந்த ஆக்டு கீழே சுப்ரீம் கோர்ட்டை முதல்ல 1774 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா அது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கீழே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியணும். ஓகேவா? அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட். இதில் இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, 1774 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, தலைமை நீதிபதினு, அவர் யார்? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். புரியுதா? அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வியும் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அவர் பேர் என்னன்னா சர் எலிஜா இம்பே அப்படிங்கிறது அவருடைய பேர். சர் எலிஜா இம்பே அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. சர் எலிஜா இம்பே, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்னது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி, அல்லது நீதிபதினாலே போதும், ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ், அவ்வளோதான் நீதிபதி. முதல்ல அந்த நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதினா அது இவர் தான், சர் எலிஜா இம்பே. ப்ளஸ் இவர் கூட எத்தனை நீதிபதிகள் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா 3 பேர். புரியுதா? இப்போது இதை நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ வந்து எவ்வளோ பேர் அப்படின்னா, ஒரு தலைமை நீதிபதியும் 3 வந்து நீதிபதிகளும், மொத்தம் 4 பேர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் நமக்கு தெரிய வேண்டியது யார் ஃபஸ்ட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் உருவாக்குனதுக்கப்புறம் நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணாங்கங்கிறது மட்டும்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா சர் எலிஜா இம்பே. ப்ளஸ் அது கூட 3 பேர். ப்ரெசண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை நீதிபதி இருக்காங்க? யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ப்ரெசண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனை நீதிபதி இருக்காங்க? எத்தனை நீதிபதி இப்போ இருக்காங்க? எத்தனை பேர் இருக்கணும்? இருக்காங்கங்கிறது கூட வேண்டாம், எத்தனை பேர் இருக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள். ப்ரெசண்ட்டாக 33 33 + 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் 33 + 1
33 நீதிபதிகளும் ஒரு தலைமை நீதிபதியும் இருக்கணும். புரியுதா? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், 33 ஜஸ்டிஸ், மொத்தம் 34 பேர் இருப்பாங்க. இதுதான். இது எப்போ கொண்டு வந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த 33+1 அப்படிங்கிறத எப்போ கொண்டு வந்தாங்க? 2019 கொண்டு வந்திருப்பாங்க. 2019 அந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய என்ன சொல்கிற அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி அதுலேயே ஒன்று சுப்ரீம் கோர்ட்டோட இதுலேயே ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2019 கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ பேர் கிடையாது. 2019 தான் 33+1 அப்படிங்கிறது இருக்குது. கிளியரா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்லேயே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பம்பாய்க்கும் மெட்ராஸ்க்கும் ஒவ்வொரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு இந்த 2 கவர்னரும் பெங்காலோட கவர்னர் இருப்பார் இல்லையா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவருக்கு கட்டுப்பட்டவங்களாக தான் இவங்க இருக்கணும். அவர் சொல்கிறத தான் இவங்க 2 பேரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு இந்த ஆக்ட் போதுமானது. அதுக்கடுத்து இந்த ஆக்ட் போட்டு கொஞ்ச நாள்லையே சில பிரச்சனைகள் வந்ததுனால இந்த ஆக்டை சில அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறாங்க, திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யார்? அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, அதாவது குயின் அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. அதனால திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க, அமெண்டிங் ஆக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா 1781 அமெண்டிங் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க, திருத்த சட்டம். இந்த ஆக்டை கொண்டு வந்து அதில் இருந்த சில டிராபேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. அவ்வளோதான், பெருசாக வேறு எதுவும் பண்ணலை இந்த ஆக்டில். புரியுதா? முக்கியமாக இந்த ஆக்டுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. அந்த நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆக்டோட நேம் தான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். எந்த ஆக்டை ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம் அப்படின்னு டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரூப் 2, குரூப் 1 இந்த லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஓகேவா? அதுக்கடுத்து அவ்வளோதான். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது தெரிஞ்சாலே போதுமானது. அடுத்தது இதுக்கப்புறம் பிட்டுன்னு ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இந்த பிட்டுங்கிறவர் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அவர் பேர்லையே என்ன அப்படின்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒன்று 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதை நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் தான். இந்த சட்டத்தில் தான் வந்து சில விஷயங்களை ஆட் பண்ணியிருப்பாங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? அமெண்டிங் ஆக்ட் 1781 பற்றி பார்த்தோம். அதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்னு இந்த ஆக்டை தான் சொல்கிறோம். எந்த ஆக்டை ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா அது அமெண்டிங் ஆக்ட் 1781. அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் அடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784க்கு போயிடலாம் டேரெக்டாக. இந்த 1784 பிட் இந்தியா ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா, புதுசாக பிட்டுன்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தாரா, இவர் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சட்டத்தை போடணும்னு முடிவு பண்ணுறாரு. அந்த சட்டத்துக்கு கீழே சில விஷயங்களை கொண்டு வராரு. அதாவது ஏன்னா அரசியல் இவங்க கையில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்துருச்சு இல்லையா இந்தியன் ரூரல் கிட்ட இருந்து. இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அரசியலையும் வணிகத்தையும் ரெண்டுமே ஒன்றா பண்ணலாம், ஆனால் தனித்தனி டீமாக பிரிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. புரியுதா? அதாவது கமர்ஷியலையும் பொலிட்டிக்கல்லையும் 2 ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. அதை வந்து ஒரு கம்பெனி 2ஐயும் பிரித்து ரூல் பண்ணுற மாதிரி. இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒரு இது இருக்குது. என்னது? கமர்ஷியல் அஃபேருக்காக டைரக்டர், அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைக் நம்ம வந்து முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த நிர்வாக குழுன்னு ஒன்று பார்த்தோமா, நிர்வாக குழுன்னு ஒன்று ஸ்டார்டிங்லேயே ஒன்று பார்த்தோம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அவங்க கிட்ட கமர்ஷியல் அஃபேர்ஸை கொடுத்துட்டாங்க. புரியுதா? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட கமர்ஷியல் அஃபேரை கொடுத்துட்டு, அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர் மீன்ஸ் என்ன சொல்லலாம் தமிழ்லன்னா இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? டைரக்டர்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க கிட்ட கமர்ஷியலை மட்டும் கொடுத்துட்டாங்க. வணிகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு புதுசாக ஒரு டீமை உருவாக்குறாங்க இவங்க. புரியுதா? எதுக்காக அப்படின்னா பொலிட்டிக்கல் அஃபேருக்காக.
இவங்க தான் முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை பார்த்துக்க போகிறாங்க. யார்? கண்ட்ரோல் போர்டு. அரசியல் சம்மந்தப்பட்ட அனைத்து நிர்வாகத்தையும் பார்த்துக்கிறவங்க யாருன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? யார்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். கமர்ஷியல் அஃபேர் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட இருக்குது, இயக்குனர் குழு கிட்ட இருக்குது. அதே மாதிரி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. இது ரெண்டாக இப்படி பிரிச்சுட்டார் இவர். அதுக்கடுத்து இந்த ஆக்ட் மூலமாக தான், பிட் இந்தியா ஆக்ட் மூலமாக தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா டபுள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அந்த பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பீரியடில் அப்படின்னா பிட் இந்தியா ஆக்ட் மூலமாக தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிட் அப்படின்னா 2 T இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிட்ஸில் PITTs. அப்போ 2 T, அதுதான் டபுள் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதுமானது இதில். அதுக்கடுத்து அடுத்த ஆக்டுக்கு போயிடலாம். பிட் இந்தியா ஆக்டுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இப்போது இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு 3லேருந்து 4 ஆக்ட் போட்டிருப்பாங்க சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சார்ட்டர் ஆக்ட் மீன்ஸ் பட்டய சட்டம். என்ன அப்படின்னா இவங்களுக்கான ட்ரேடு ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரேட் பண்ணுறதுக்கான ரைட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. டைம் ஒவ்வொரு 20 இயர்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, பிட் இந்தியா ஆக்ட் முடிஞ்ச கொஞ்ச காலகட்டத்திலேயே இவங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான உரிமையை அடுத்த 20 வருஷத்துக்கு நாங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, கம்பெனிக்கு அந்த இதிலேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கிலாந்தோட குயினோட இது ஆட்சியிலேருந்து சொல்லிடுறாங்க அடுத்த 20 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு பட்டய சட்டம், முதல் பட்டய சட்டம்னு சொல்லக்கூடிய சார்ட்டர் ஆக்ட் ஃபர்ஸ்ட் எதுனா 1793. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. இப்போது இந்த ஆக்ட் போட்டதுலேருந்து அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்கள் ரூல் பண்ணிக்கலாம், உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் சில சஜஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம என்னெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம இந்தியாவுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 ஒன்று போட்டாங்க. மொத்தம் 4 இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் 1793. இப்போது இந்த இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாரன் ஹாஸ்டிங்ஸ்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். 1772 இருந்தாரா. இப்போது பிட்டு நடுவில் வந்தார். அதுக்கப்புறம் 1786 காரன் வாலிஸ்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. புரியுதா? 1786 எப்போ காரன் வாலிஸ் அப்படிங்கிற லார்ட் காரன் வாலிஸ் பிரபுங்கிறவர் எப்போ முதல் ஆட்சிக்கு வராருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். கண்டிப்பாக இது எங்கே வேணாலும் யூஸ் ஆகும், நமக்கு எக்ஸாமில் ஹிஸ்ட்ரியில் கூட யூஸ் ஆகும். புரியுதா? அதனால் இப்போது காரன் வாலிஸுங்கிறவரை பற்றி நமக்கு தெரியணும். அப்போது காரன் வாலிஸ் எப்போ வந்து ரூலிங்க்கு வராரு அப்படின்னா 1786 ஆட்சிக்கு வராரு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்ட்டில் காரன் வாலிஸை எப்போ அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா 1786. பட் நான் வந்து இந்த போஸ்ட்டை ஏற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு 2 விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஓகே சொல்லணும், என்னோட 2 கண்டிஷனுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் இந்த போஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து உள்ளே வராரு. அப்படி என்ன அந்த 2 கண்டிஷன் அப்படின்னா, இன்கேஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் கவர்மெண்ட்டுக்கிட்டே இவர் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய ஆள் இவர், கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்கிறாரு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையில் நான் எடுக்கிற டெசிஷன் தான் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறது ஃபைனல் டெசிஷனாக இருக்கணும், எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் கேஸாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. ஒன்று. இன்னொன்று, நான் தான் எல்லா இடங்கள்லையும் கமாண்டர் இன் சீஃபாக இருக்கணும், தலைமை நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா இந்தியாவுக்கு நான் தான் தலைமையான ஆள், நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், அதான் கமாண்டர் இன் சீஃப். இந்த 2 விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து நீங்கள் கொடுக்குற ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்கஸ் பண்ணி ஓகே இவர் கேட்குற விஷயங்களை கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சார்ட்டர் ஆக்ட் 1793 அப்படிங்கிறதே போடுறாங்க. இப்போ இதில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்க அவரை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. 1786 காரன் வாலிஸை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1793 அவர் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. என்னது, ஸ்டாண்டர்டான ஒரு லேண்ட் ரீஃபார்ம் ஒரு இதை கொண்டு வந்திருப்பார். அது நம்ம தனியாக பார்ப்போம் ஹிஸ்டாரிக்கலில். ஓகே, அடுத்தது இப்போது 1793 ஆக்டை பற்றி நம்ம பார்ப்போம்.
இப்போது இவர் கேட்ட உடனே இவருக்கான பவர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சட்டத்தை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் பெங்காலுடைய கவர்னர் ஜெனரலாக மாறிடுறாரு இல்லையா. இப்போது இவர் இந்த கவர்னர் ஜெனரலாக மாறின உடனே இந்த ஆக்ட் மூலமாக இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கவர்னர் ஜெனரலுக்கும் ஓவர் ரைடிங் பவர் கொடுத்துட்றாங்க. அதாவது இவங்க சொல்கிறது கண்டிப்பாக கேட்கணும் இந்தியா ஃபுல்லாக அப்படிங்கிற ஒரு பவரை இவருக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இவருக்கு மீன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கே கொடுத்துட்றாங்க. இவருக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் கவர்னர் ஜெனரலாக வர்ற எல்லா பர்சனுக்குமே ஓவர் ரைடிங் பவர், அதுக்கப்புறம் கமாண்டர் இன் சீஃப்ங்கிற பவரை வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ட்ரேட் மோனோபலி, இவங்க வந்து வணிகம் பண்ணுறதுக்கான உரிமையை அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இந்த ஆக்ட் மூலமாக. இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து 2வது சார்ட்டர் ஆக்ட் போடுறாங்க. எப்போ வரும் அடுத்த 20 வருஷம் அப்படின்னா 1793 முடிச்சிட்டோமா. அடுத்து வந்து 1813, அடுத்த 20 வருஷம் அப்படின்னா 1813வது வருஷத்துக்கான பட்டய சட்டம் போடுறாங்க. இந்த பட்டய சட்டம் போட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு வந்து இவங்களுடைய ட்ரேட் மோனோபாலியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியடில் தான் கிறிஸ்டின் மிஷினரிஸ் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியர்கள் எல்லாரையும் மத மாற்றம் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் வந்து அந்த பீரியட்லலாம் கிறிஸ்டின்ஸ் தான் வந்து கொஞ்சம் நல்லா படித்தவங்களாகவும் அறிவாளிகளாகவும் இருந்தாங்க. அதனால் இந்தியர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஊக்குவிக்கிறதுக்காக, அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர்றதுக்காகவும் கிறிஸ்டின் மிஷினரிஸை வந்து இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இது ஒரு பாயிண்ட், சும்மா தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும், எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸை வந்து ஒரு பர்சன் மேலே போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. டேக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொண்டு வராங்க. 1813 ஆக்டில் தான் டேக்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. வரி வந்து ஒரு மனுஷன் மேலே சாதாரணமாகவே நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் மூலமாக சொல்கிறாங்க. லோக்கல் கவர்மெண்ட்டே வந்து ஒரு வரியை போட்டுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. 2 கீ பாயிண்ட் என்னது, லோக்கல் கவர்மெண்ட்டு வரியை போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதாவது பஞ்சாயத்து அது மாதிரி இருக்கு இல்லையா, அவங்களே பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி ஓகே, ஒவ்வொரு வருஷமும் இதுக்கப்புறம் இந்தியாவுடைய எஜுகேஷனுக்காக, இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புளோட எஜுகேஷனுக்காக ஒவ்வொரு வருஷமும் 1 லட்ச ரூபா ஒதுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. புரியுதா இந்த ஆக்ட் மூலமாக? அதாவது இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன்ஸோட எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக எவ்ரி இயர் 1 lakh rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 ஆக்டுக்குள்ளே போயிடலாம். அடுத்த 20 வருஷம் கழிச்சு இன்னொரு சட்டம் வந்துச்சு, 1833 ஆக்ட். இப்போது இந்த ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்துச்சு இல்லையா போஸ்ட்டோட பேர், அந்த பேரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றிடுறாங்க. பெங்காலுங்கிற வார்த்தை என்ன பண்ணிடுறாங்க, இந்தியான்னு மாற்றிடுறாங்க. எந்த ஆக்ட் மூலமாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுங்கிற வார்த்தையை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றினாங்கன்னு கேட்பாங்க. 1833 சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறது எழுத தெரியணும் உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்துக்கு கீழே நிறைய விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். கிளியரா? அடுத்தது, இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்தாங்கன்னா காரன்வாலிஸ் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து காரன்வாலிஸ்னு இருந்தாரா. இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிற போஸ்ட் உருவாக்குனதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு யார் ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வில்லியம் பென்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பென்டிக் கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள், தெரியாதெல்லாம் நான் மேக்ஸிமம் எல்லாமே கமெண்ட்டில் போட்டுட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியாத வேர்ட். வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு தமிழில் வரும், இங்கிலீஷில் லார்ட் வில்லியம் பெனடிக் அப்படின்னு சொல்லுவாங்க, பென்டிக். ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு போஸ்ட் உருவாக்கின உடனே இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்து இது முடிஞ்சிச்சா? அடுத்து இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு இருக்கார் இல்லையா, இப்போ வந்து வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இவர்கிட்ட வந்து எல்லா சிவில் பவரையும் மிலிட்ரி பவரையும் இவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. புரியுதா? எல்லா சிவில் பவரும் மிலிட்ரி பவரும் இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவரோட என்னது அத்தாரிட்டியும் இவருடைய சைன் இல்லாமல் எந்த ஒரு பவரையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா வேறு யாருக்கும் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது ஒரு விஷயம் சிவில் சம்மந்தமாகவோ மிலிட்ரி சம்மந்தமாகவோ பண்ணணுன்னாலும் இவரோட பெர்மிஷன் அத்தாரிட்டி இல்லாமல் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த ஆக்ட் மூலமாக கீழே பாம்பேவோட கவர்னரும் மெட்ராஸோட கவர்னரும் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பவர், அவங்களுக்கு சட்டம் போடுற அதிகாரம் இருந்துச்சு கொஞ்சம், அது எல்லாத்தையும் பிடுங்கிட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகாரம் இவருக்கு மட்டும்தான், இவர் சொல்கிறது தான் இந்தியா ஃபுல்லாக கேட்கணுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டார். புரியுதா? ஓவராலாக மொத்த இந்தியாவுக்குமே லெஜிஸ்லேட்டிவ் பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆள், அந்த பென்டிக், அவருக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதனால் கிளியராக ஓகே. அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படின்னா இந்த ஆக்டில் தான், இந்த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 தான் ஓப்பன் காம்படிஷன் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது திறந்த முறை போட்டித் தேர்வு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும்னு முடிவு பண்ணது இங்கே தான். பட் ஆனால் கொண்டு வரலை, ட்ரை பண்ணாங்க. புரியுதா? அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோ. attempted to introduce a system of open competition for attempted to introduce a system of open competition for selection of civil servants அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது, திறந்த போட்டி நிலை தேர்வை வந்து அறிமுகப்படுத்த முயற்சி செய்தது அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த சட்டம் வந்து திறந்த நிலை போட்டித் தேர்வை அறிமுகப்படுத்த முயற்சித்த சட்டம். ஆனால் கொண்டு வரலை, முயற்சி தான் பண்ணாங்க. இது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம ரெண்டு பார்த்தோம்ல, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒரு டீம் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு டீம் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. ஒருத்தங்க வந்து ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வரணும் சிவில் சர்வெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க, இன்னொரு டீம் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால ரெண்டு பேருக்கும் இருந்த மோதல்னால கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு கடைசி வரைக்கும். பட் ஆனால் அடுத்த ஆக்டில் இதை கொண்டு வந்திருப்பாங்க. புரியுதா? ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 அடுத்தது, இதோட முடிஞ்ச அந்த ஆக்டு. அடுத்து வந்து 1853க்கான ஆக்டு. அடுத்தடுத்த 20 வருஷம் கழித்து 4 சட்டம் போட்டிருப்பாங்க. 1793, 1813, 1853, 1909. இதுதான் வந்து லைனாக வரும். 1858, அதுக்கப்புறம் தான் 1809. 1858ஓட முடியும். பட் ஆனால் அது வந்து இந்த லிஸ்ட்டில் சேராது, அதனால 3 மட்டும்தான் சொல்லுவாங்க சார்ட்டர் ஆக்டு. ஸோ 1853 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் தனியாக பிரிச்சிருப்பாங்க. புரியுதா? இந்த 1853 ஆக்டு கீழே தான், அதாவது சட்ட அதிகாரமும், புரியுதா, சட்ட அதிகாரமும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரமும் தனித்தனியாக பிரித்தது இந்த சட்டத்துக்கு கீழே தான். லெஜிஸ்லேட்டிவ் பவரையும் எக்ஸிக்யூட்டிவ் பவரையும் தனித்தனியாக பிரித்தது எந்த சட்டத்துக்கு கீழேனா அது 1853 சார்ட்டர் ஆக்டுக்கு கீழே. அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். சட்டம் இயற்றும் அதிகாரத்தையும் நிர்வாக அதிகாரத்தையும் தனியாக பிரித்தது. அதுக்கடுத்து இங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திறந்த நிலை போட்டித் தேர்வு அறிமுகப்படுத்துகிறாங்க. புரியுதா? திறந்த நிலை போட்டித் தேர்வு முறை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க இங்கே தான். அதே மாதிரி அதில் வந்து இந்தியன்ஸை வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்தியன்ஸ் எலிஜிபிள்ங்கிறதையும் இங்கே தான் சொல்கிறாங்க. இட் இன்ட்ரோடியூஸ்ட் அண்ட் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ். புரியுதா? ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா 1853 ஆக்ட் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இந்த சட்டத்துக்கு கீழே தான் 1853 ஆக்டுக்கு கீழே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் லா கமிட்டி உருவாக்கியிருப்பாங்க. லா கமிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க.
அப்படி ஒரு லா கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி அதில் ஃபர்ஸ்ட்டு கமிட்டி வந்து யார் பேரில் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மெக்காலே கமிட்டி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டின்னு சொல்லலாம். அதை அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டியில் லா மெம்பர் இவர் தான் ஃபர்ஸ்ட் லா மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவர் பேர் என்னென்னா மெக்காலே, லார்ட் மெக்காலே அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட்டு லா மெம்பர். எந்த வருஷம்னா 1854 இந்த சட்டத்தை போட்டு அடுத்த வருஷம் வந்து மெக்காலே அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து லோக்கல் ப்ராவின்சியல் கவர்மெண்ட் புதுசாக ஒரு சிலது உருவாக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த மெட்ராஸ், பாம்பே கூட பெங்கால், ஆக்ரா, புரியுதுங்களா, இதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. மொத்தமாக 4 இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து ப்ராவின்சியல் கவர்மெண்ட் வந்து 4 இருக்குது. இது தெரிய வேண்டாம், இது சும்மா பார்த்தா போதும். அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் நம்ம 1853யோட என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூல் வந்து முடிஞ்சு. பார்த்தீங்களா, கம்பெனி ரூல் அப்படிங்கிறது 1773லேருந்து 1858 வரையும் போட்டிருப்பீங்க. பட் 1853 ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த சட்டம் வந்துடுது இல்லையா, அதனால் 58ல் வந்துடுறதுனால 1857க்கு முன்னாடி வரைக்கும் அவங்க. பட் இந்த ஆக்டோட நமக்கு வந்து அவங்களோட இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து த க்ரௌன் ரூல்னு போட்டுப்போங்க. த க்ரௌன் ரூல் இங்கே தான் நம்ம வந்து 1858 to 1947 அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இதுக்கப்புறத்துலேருந்து ஆக்டோட பேர் என்னவா மாறிடுச்சு பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஏன் அப்படின்னா இங்கே வந்து இந்தியர்களுக்கு பல அநீதி நடந்ததுனால 1857 நடந்த பெரிய பிரச்சனைனால இதுக்கப்புறம் எல்லாமே இந்தியாவோட பேர்லேயே பண்ணணுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. 1858 இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்கிறோம். அந்த பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் இந்த ஆக்டை வந்து கொண்டு வராங்க. 1858 ரிவால்ட் 18 த கிரேட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1857 சிப்பாய் மியூட்டினின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சிப்பாய் மியூட்டினி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது சுதந்திரத்துக்கான முதல் சுதந்திர போர் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி சிப்பாய்களுடைய கழகம் அப்படி இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் நேம் இதுக்கு இருக்குது. இந்த பெரிய பிரச்சனைனால தான் புதுசாக ஒரு சட்டம் போடுறதுக்கு காரணமாக இருந்தது. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று வர்றதுக்கு காரணமே இந்த பிரச்சனை தான். ஓகேவா, அதே மாதிரி இந்த சட்டத்தை ரொம்ப முக்கியம், அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறது, இந்த சட்டத்தை தான் ஆக்ட் ஃபார் த குட் கவர்னன்ஸ், ஆக்ட் ஃபார் த குட் கவர்னன்ஸ் இல்லை குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஆக்ட் ஃபார் தி குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு எதை சொல்கிறோன்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 இதுதான் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆக்டுக்கு கீழே நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுத வேண்டியது இதுதான். எந்த ஆக்டை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவோட பீரியடில் ஆக்ட் ஃபார் தி குட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி இந்த ஆக்டுக்கு கீழே தான் இதுக்கு முன்னாடி போஸ்டோட பேர் என்னவா இருந்துச்சு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு இருந்துச்சா, அந்த பேரை என்ன பண்ணிட்டாங்கன்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு மாற்றிடுறாங்க. வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு மாற்றிடுறாங்க. கவர்னர் ஜெனரலுங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப புதுசாக கொண்டு வராங்க. வைஸ்ராய்ங்கிற பேரில் அரச பிரதிநிதின்னு மாற்றுறாங்க. கவர்னர் அப்படிங்கிற பேரை அரச பிரதிநிதின்னு மாற்றுறாங்க. தமிழில் வைஸ்ராய்னா அரச பிரதிநிதின்னு அர்த்தம். இது வந்து அடிக்கடி கேட்குற கொஷின், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. இந்த கேள்வி அதிகமாக கேட்குற கேள்வி. வைஸ்ராயின் போஸ்ட் வந்து மாற்றிட்டாங்க 1858 ஆக்ட் மூலமாக. அப்போ யார் அந்த ஃபர்ஸ்ட் வைஸ்ராய்னா லார்ட் கானிங் பிரபுன்னு சொல்லுவாங்க. லார்ட் கானிங். ஓகேவா, அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பீரியடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி 1773 ஆக்ட் இருக்கும் இல்லையா, ரெகுலேட்டிங் ஆக்ட். அந்த ஆக்டில் டபுள் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா.
சாரி இதில் கொண்டு வந்திருப்பாங்க, பிட் இந்தியா ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சிங்கிளாக தான் இருக்கும். பிட் இந்தியா ஆக்டில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 2 T இருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோன்னா, சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர்ஸ்னு 2 இருக்கும். இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா எண்ட் பண்ணிட்டாங்க. இதோட இனிமேல் வந்து அது இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லிட்டாங்க. டபுள் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல முடிவு பண்ணிவிட்டு, பட் அது இல்லைன்னா எனக்கு புதுசாக ஒரு ஆஃபீஸ் வேணுமே ரூல் பண்ணுறதுக்கு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் புதுசாக ஒரு ஆஃபீஸை க்ரியேட் பண்ணுறாங்க. டபுள் கவர்மெண்ட்டோட பாலிசியை எண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்குறாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை புதுசாக உருவாக்குறாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை உருவாக்குறாங்க. இவங்க கிட்ட தான் இந்தியாவுக்கான ஓவரால் கம்ப்ளீட் அத்தாரிட்டியையும் இவங்க கையில் கொடுத்துட்றாங்க. இந்த செக்ரட்டரி கிட்ட தான் இந்தியாவுக்கான கம்ப்ளீட் அத்தாரிட்டி, இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இவங்க கையில் வந்து ஒப்படைச்சிடுறாங்க. இவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு 15 மெம்பர் கவுன்சிலையும் உருவாக்குறாங்க. அது ஆக்சுவலி இதுதான் அது சொல்லப்போனால் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து 15 மெம்பர் கவுன்சில். இதை வந்து பின்னாடி 60 பேராக மாற்றுவாங்க. ஸோ இதில் வந்து 15 பேர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கவுன்சிலாக இதை உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து புதுசாக இன்னொரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தை பார்க்கலாம். இது என்னன்னா இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட். இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் இது எந்த வருஷம்னா 1861 போடுறாங்க. 1861 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1861. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கவுன்சில்ஸ் ஆக்ட் இருக்கும். 1861, 1892, 1909 அப்படின்னு இருக்கும். இன்னொன்றும் வரும், பட் அது கவுன்சில் ஆட் ஆகாது. ஸோ இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 1861 போடுறாங்க. இந்த ஆக்டில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 விஷயம் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது இந்த ஆக்டுக்கு கீழே. ஃபஸ்ட்டு தமிழ்நாடோட லெஜிஸ்லேச்சர் இருக்குல்ல, சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை உருவாக்குனது மேலவை கீழவை மேக்ஸ் 2மே வந்து இந்த டைமில் இருந்து தான் ஒர்க் ஆகும். மேலவை அப்படிங்கிறது பிற்காலத்தில் தான் நம்ம இதில் ஆக்டிவில் இருக்குது. ஸோ சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே தான் இந்த ஆக்ட் மூலமாக தான் உருவாக்கியிருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது இங்கே தான் உருவாக்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆக்டுக்கு கீழே உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, பட் அந்தளவுக்கு நம்ம இதில் போக வேண்டாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறத இங்கே தான் கொண்டு வராங்க. எந்த ஆக்ட் மூலமாக போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்ங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா அது இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா என்னது அப்படின்னா இலாக்கா முறைன்னு சொல்கிறோம்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சொல்கிறோம்ல, இவர் வந்து கல்வித்துறை அமைச்சர், இவர் வந்து வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட், இப்போது விவசாயத்துறை அமைச்சர், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி பிரித்தது எப்போனா 1861 ஆக்டுக்கு கீழே தான் பிரிச்சிருப்பாங்க. இலாக்கா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா கானிங் பிரபு. அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது கானிங். எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா 1859 கொண்டு வரணும்னு பிளான் பண்ணார். அது இந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1892 கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892
இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892 அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இந்த 1892 ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக எதுவும் விஷயம் கிடையாது, அதனால் இதில் எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்படி ஒரு ஆக்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. இந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. 1909 ஆக்ட், இதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வரும். ஆக்சுவலி இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு 2 டைப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. எல்லாருக்கும் படித்து இந்த ஹிஸ்ட்ரி அயனம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாடரேட்டும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையில் வந்து மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா தீவிரவாதிகள், அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அதான் மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுங்கிற மாதிரி வரும். அப்போது இவங்க 2 பேருக்கு இடையில் வந்து காங்கிரஸில் வந்து பிரச்சனை வந்து பிரிஞ்சிருவாங்க. இவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் மாடரேட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட நல்லா பழகி நடித்து அப்படி தான் நம்மளால் வந்து அவங்கக்கிட்ட வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்க முடியும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இவங்க கூட சண்டை போட்டு இவங்களை தாக்குதல் நடத்தி அப்படி தான் நம்மளால் வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்க முடியும்னு நினைப்பாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால் லைக் வந்து திலக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கள லால் பால்னு 3 பேரை சொல்கிறோம்ல, லால் பகதூர் சாஸ்திரி, கரெக்டாக தானே சொல்கிறேன், தப்பாக சொல்கிறேன்? ஸோ லால் பால்னு 3 பேரை சொல்கிறோம் இல்லையா, இந்த 3 பேருமே லாலா லஜ்பதி ராய், திலகர், இவங்க எல்லாம் சொல்கிறாரு, இவங்க எல்லாருமே தான் வந்து இதில் இருப்பாங்க. அதே தமிழ்நாட்டிலையும் நம்ம தனியாக படிப்போம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு மாடரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது நான் தனியாக உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அந்த சாப்டர் கண்டிப்பாக நான் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த மாடரேட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியா கூட சேர்ந்து தான் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்மளால் சாதிக்க முடியும்னு நினைப்பாங்க இல்லையா. அப்படி அவங்க இருந்து அந்த காலகட்டங்களில் சாதித்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன்ஸ்க்கு கவுன்சிலில் வந்து சீட்டு கிடைக்க வச்சது ஒன்று தான். 1909 ஆக்ட் மூலமாக இந்தியன்ஸ்க்கு வந்து சீட்டு கிடைக்க வச்சுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கவுன்சிலில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு மட்டும்தான் சீட் இருந்துச்சு, இந்தியாவுக்குன்னு வந்து சீட்டே கிடையாது. அதை கொண்டு வந்தது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போது அந்த கவுன்சிலோட மெம்பர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி 15 பேராக இருந்தாங்க. ஓகேவா? அது 60 பேராக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 15 பேரில் இருந்ததை கவுன்சில் மெம்பர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு இருக்குள்ள மேலவை, அதோட மெம்பர்ஸை 60 பேராக இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது ஒன்று தான் ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயம். அதுக்கடுத்து வைஸ்ராயோட நிர்வாக குழுவில், வைஸ்ராயுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில், வைஸ்ராயுடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஃபர்ஸ்ட் இந்தியனாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ மொத்தமாக 60 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதில் இந்தியன்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த கவுன்சில்ஸில் ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சிங்கா. அவரோட பேர் வந்து சத்யேந்திர பிரசாத் சிங்கா அப்படிங்கிறவர் தான் அதில் ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணுது. கமெண்ட்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. சத்யேந்திர பிரசாத் சிங்கா, இவரை தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் கவுன்சிலோடைய எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இவர் ஒரு லாயர், லா மெம்பர். இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இது இப்போ பார்த்து எல்லாமே முக்கியம், 1909 பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து ஒன்று பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆக்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுதான் என்னென்னா மிண்டோ மார்லி ரீஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, மிண்டோங்கிறவர் யாருன்னா இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தவர். அதை நோட் பண்ணிக்கோங்க. மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. மிண்டோன்றது ஒருத்தர், மார்லின்றது இன்னொருத்தர். 2 பேரை பற்றி உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? மிண்டோ அப்படிங்கிறவர் இந்தியாவோட வைஸ்ராயா இருந்தவர். மார்லிங்கிறவர் யாருன்னா, நம்ம பார்த்தோம்ல இங்கிலாந்தில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு ஒன்று உருவாக்குனாங்கன்னு, 15 பேர் கொண்ட கவுன்சிலா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியான்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த கவுன்சில் வந்து இங்கிலாந்தில் இருக்கும். ஓகேவா? அந்த கவுன்சிலில் இருந்த மெம்பர் தான் யாருன்னா, அதில் இந்தியாவுக்காக அப்பாயிண்ட் பண்ண ஒரு முக்கியமான மெம்பர் தான் மார்லே அப்படிங்கிறவர். கிளியரா?
ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த சட்டம். அதனால தான் அவங்க பேர்லேயே வந்து இந்த ரீஃபார்மை வந்து கொண்டு வந்திருக்காங்க, மார்லி மிண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ இந்த மிண்டோங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை புதுசாக இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா முஸ்லீம்ஸ்க்காக கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொண்டு வரார். முஸ்லீம்ஸ்க்காக கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வரார். முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஓட்டு போடுறதுக்கு கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா முஸ்லீம்களுக்கு வந்து தனியாக தொகுதி கொடுக்கறது. புரியுதா? முஸ்லீம்களுக்குன்னு தனியாக தொகுதி கொடுக்குற விஷயத்தை இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஆக்ட் மூலமாக. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான், இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா முஸ்லீமுக்கு. அது தெரியணும். எந்த ஆக்ட் மூலமாக ஃபஸ்ட்டு கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத கொடுத்தாங்க அப்படின்னா 1909 கவுன்சில் ஆக்ட் மூலமாக தான் கொடுத்தாங்க. ஆர் மிண்டோ மார்லி ரீஃபார்ம் ஆக்ட் மூலமாக கொடுத்தாங்கங்கிறது நமக்கு தெரியணும். யாருக்கு கொடுத்தாங்கன்னா முஸ்லீமுக்கு கொடுத்தாங்க. இதை கம்யூனிவல், அதாவது எலெக்ஷனில் வந்து கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் வந்து முஸ்லீமுக்கு கொடுத்ததுனால இவரை என்ன சொல்லிட்டாங்க, மிண்டோ, லார்ட் மிண்டோன்னு இருக்கார் இல்லையா, மிண்டோ பிரபு, அவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் கம்யூனிவல் எலக்டோரேட் அப்படிங்கிற ஒரு பேர் கிடச்சிருச்சு. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவரை. ரொம்ப முக்கியம் இது, கம்யூனல், ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட். ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவரை. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு விஷயம் மட்டும் 1892 எதுவுமே எழுதலைல்ல, அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு. 1892 கவுன்சில் ஆக்ட்னு ஒன்று போட்டிருப்பீங்கள்ல, அதில் ஆண்டு வரவு செலவு திட்டம்ங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு இங்கே தான். அதாவது பட்ஜெட்டிங் சிஸ்டம், பட்ஜெட் போடுற சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா கவுன்சில் ஆக்ட் 1892 தான். புரியுதா? பட்ஜெட்டிங் சிஸ்டம், அதாவது வரவு செலவு திட்டம். இப்போ போட்டிருக்கோம்ல February 1 அது மாதிரி போடுறாங்கல்ல பட்ஜெட்டு, அது இவ்வளோ தான் வந்து கவுன்சில் ஆக்ட் முடியுது. அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919, 1919. இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து டபுள் கவர்மெண்ட் இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. கரெக்டு தானே? டபுள் கவர்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எந்த ஆக்ட் மூலமாக டபுள் கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணாங்க? கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஆக்ட் மூலமாக டபுள் கவர்மெண்ட் அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 அபாலிஷ் பண்ணியிருப்பாங்களா? இப்போது திரும்பவும் இந்த 1919 ஆக்டில் அதை கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா 19 வந்து 2 இருக்குது பார்த்தீங்களா, அதனால டபுள் கவர்மெண்ட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டயார்ச்சி சிஸ்டம்னு சொல்லலாம். அதை டபுள் ரூல் அப்படிங்கிறத விட டயார்ச்சி சிஸ்டம்னு சொல்லலாம். இதை இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. டயார்ச்சி சிஸ்டம், டயார்ச்சிக்கு ஸ்பெல்லிங் வேணால் நான் கமெண்ட்டில் போடுறேன். டயார்ச்சி சிஸ்டம். ஓகே, இப்போது இந்த ஆக்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆக்ட் எப்படி வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. ஆகஸ்ட் மாதம் 20 1917 ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் ஆஃபர் இதுக்கு பேர். ஆகஸ்ட் 20 1917 எதுக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஆஃபரை கொடுத்தவங்க யாருங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஆஃபரை கொடுத்தவங்க யார் அப்படின்னா செம்ஸ்போர்டு அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸர், அதாவது மாண்டேக் செம்ஸ்போர்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஆக்ட் பேர் என்ன சொன்னோம், நம்ம மிண்டோ மார்லின்னு சொன்னோமா, அதே மாதிரி இந்த ஆக்டோட பேர் என்னென்னா, இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா மாண்டேகு செம்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்பெல்லிங் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. மாண்டேகு செம்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா
இந்த செம்ஸ் போர்டுங்கிறவர் இந்தியாவோட வைஸ்ராயாக இருந்தவர். மாண்டேகு அப்படிங்கிறவர் யாருன்னா அந்த கவுன்சிலில் இருந்தவர், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இங்கிலாந்தில் இருந்தவர். இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த இதுக்கு வந்து மாண்டேகு செம்ஸ் போர்டு அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த சட்டத்தோட பேர். ஓகேவா? இப்போது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசண்ட்டுக்கு இருந்தாங்க இல்லையா, அன்னி பெசண்ட் அப்படின்னு ஒருத்தங்க ஐரிஷ்லேருந்து வந்து இந்தியாவுக்காக சுயாட்சிக்காக போராடி இருப்பாங்க. அப்போது இவங்க வந்து 1917 ஜெயிலில் இருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி இவங்க பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. பட் இருந்தால் இவங்களை ஒரு சில விஷயங்களுக்காக இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் 20 1917 ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுறாங்க, ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று. இதில் வந்து இந்தியாக்காரங்களுக்கு வந்து, அதாவது இந்தியன் பீப்புளுக்கு வந்து நாங்கள் சில விஷயங்கள்லாம் ஆஃபராக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாம் வந்து இந்தியன்ஸ்க்கு ஓரளவுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதாவது இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஆக்ட் மூலமாக கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் கிடைச்சிது. அதனால அன்னி பெசண்ட் வந்து இந்த ஆக்டை ஏற்றுக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த வருஷமே காங்கிரஸோட சேர்மனாகவும் இவங்களை சூஸ் பண்ணுறாங்க, அன்னி பெசண்ட்டை. அதுக்கடுத்து அவங்க காங்கிரஸ் செஷன்லாம் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் சக்ஸஸ் ஆகி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 போட்டுடுறாங்க. புரியுதா? இந்த 1919 ஆக்டை போட்டதுக்கப்புறம் ஒரு கமிஷன் ஒன்று போடணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவில் வந்து பீப்புள்ஸ் வந்து இந்த ஆக்ட் மூலமாக எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகிருக்காங்க, இந்த ஆக்ட் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்காக 1929 அடுத்த 10 இயர்ஸ் கழிச்சு, ஒரு 1919 சட்டம் போடுறாங்களா, 10 இயர்ஸ் கழிச்சு 1929 ஒரு கமிஷன் வந்து போட்டு நம்ம வந்து அதை செக் பண்ணலாம் எப்படி இது ரன் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பட் ஆனால் சில சுச்சுவேஷனால் 2 இயர்ஸ் முன்னாடியே 1927 நவம்பர் மந்த்லேயே சைமன் கமிஷன் ஒன்று போட்டுடுறாங்க. அந்த கமிஷன்னாலையும் பெரிய பிரச்சனை வந்து உருவாகுது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் பின்னாடி. இப்போது இந்த ஆக்டை பற்றி பார்ப்போம். இந்த ஆக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 சொல்லிட்டோமா. இது எப்போ வந்து கேம் இன் டு ஃபோர்ஸ், அதாவது ஒர்க்கிங்க்கு வருது அப்படின்னா நடைமுறைக்கு வந்தது 1921 1921 தான் நடைமுறைக்கு வருது இந்த சட்டம். புரியுதா? அதே மாதிரி இப்போ இதில் தான் வந்து இரட்டை ஆட்சி முறை, டயார்ச்சி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னல. அது என்ன அப்படின்னா சென்ட்ரல் சப்ஜெக்ட்டு, அதுக்கடுத்து வந்து ப்ராவின்சியல் சப்ஜெக்ட்டுன்னு பிரிக்கிறாங்க. அதில் இது வந்து நார்மலாக இரட்டை ஆட்சி, டயார்ச்சி சிஸ்டம். பட் இதுலேயே டூயல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. புரியுதா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்டு அண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு சப்ஜெக்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. புரியுதா? டிரான்ஸ்ஃபர்டு, அதாவது 2 விஷயம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு பிரிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது அதே பேரில் தான் இருக்குது, ஆனால் ஸ்டேட்டுங்கிறது ப்ராவின்சியல் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு பேர் வருது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இரட்டை ஆட்சியாக ரெண்டுமே இப்போ இரட்டை ஆட்சியாக ரன் ஆகுது. ஆனால் பிற்காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் மட்டும் இரட்டை ஆட்சியாகவும் டயார்ச்சி சிஸ்டமும், ப்ராவின்சியலில் வந்து டயார்ச்சியை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயமும் இருக்கும். ஸோ அப்படியே பார்ப்போம் அடுத்தது. ஓகே, இப்போது டிரான்ஸ்ஃபர்டு அண்ட் ரிசர்வ்டுன்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்ல. டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹெல்த்து, எஜுகேஷனு, லோக்கல் கவர்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர்டில் இருக்கும். இது வந்து இந்தியன்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இந்தியன்ஸ்க்கு கொடுத்தது என்னது? டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்லாம் இந்தியன்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. இப்போது இந்தியனுக்கு தானே பவர் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி, 1909 வந்து பவர் கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹெல்த்து, எஜுகேஷன், லோக்கல் கவர்மெண்ட்டு, அக்ரிலாம் இது எல்லாத்தையும் வந்து டிரான்ஸ்ஃபரில் கொடுத்துட்டாங்க. அது இந்தியனுக்கு போயிடுச்சு. அடுத்தது போலீஸு, அட்மினிஸ்ட்ரேஷனு, அதுக்கடுத்து வந்து போலீஸு, ஜஸ்டிஸு, ப்ரிசான்ஸு, லேண்ட் ரெவென்யூ, ஃபினான்ஸு, அதாவது ரெவென்யூ, ஃபினான்ஸ், இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் எல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க. புரியுதா? யார்? பிரிட்டிஷ்காரங்களே வச்சுக்கிட்டாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்ட்டுக்கு கீழே, ரிசர்வ்டுனா அவங்க கையிலே வச்சுக்கிட்டாங்க. எது? ரெவென்யூ, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு வேலை கஷ்டப்படுறது இந்த மாதிரி விஷயம்லாம் இந்தியர்கள் கையில் ஒதுக்கிடுறாங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்டு, ரிசர்வ்டுன்னு ரெண்டாக பிரித்த விஷயங்கள். இதுதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போது இந்த டிரான்ஸ்ஃபர்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து கரெக்டாக கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா கவர்னர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னா
இதுக்கு முன்னாடி 1909 கவுன்சில் ஆக்ட் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம்க்கு மட்டும் அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ரெப்ரசன்டேஷனு. இப்போது இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. சீக்ஸு, கிறிஸ்டின்ஸு, ஆங்கிலோ இந்தியன், யூரோப்பியன், இந்த மாதிரி எல்லாருக்குமே, யாரெல்லாம் இந்தியாவில் அந்த டைமில் வாழ்ந்தாங்களோ எல்லாருக்குமே இந்த ஆக்ட் மூலமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த ஆக்ட் மூலமாக தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியம். 1926 வருஷம் இந்த ஆக்ட் மூலமாக 1926 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பொது தேர்வாணையம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் நடத்துறதுக்காக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சின்னு ஒன்று, அதாவது யூபிஎஸ்சின்னு கிடையாது, சிபிஎஸ்சின்னு வந்துச்சு. அப்போ சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற பேரில் சிபிஎஸ்சின்னு 1926 உருவாக்குனாங்க, சிவில் சர்வன்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இப்போ 1926 இதை உருவாக்கிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நவம்பர் 1927 சைமன் கமிஷன் ஒன்று போடுறாங்க. அதாவது 1929 10 வருஷம் கழிச்சு 1929 போட வேண்டியது பிஃபோர் 2 இயர்ஸாகவே அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க சைமன் கமிஷனை. பட் ஆனால் இப்போ இந்த கமிஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. புரியுதா, இதில் வந்து 7 பேர் இருந்தாங்க. இந்த 7 பேருமே பிரிட்டிஷ் இந்தியன், அதாவது பிரிட்டிஷ்காரங்களாக மட்டுமே இருந்தாங்க. அந்த 7 பேரில் ஒரு இந்தியன் கூட கிடையாது. அதாவது இந்தியாவில் ஒரு சட்டம் நல்லா ரன் ஆகுதான்னு பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன தெரியும், இந்தியாவில் இருக்கிறவனுக்கு தானே தெரியும். ஆனால் அவனுங்க இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனை கூட அதில் மெம்பராக போடாமல் இருக்க 7 பேரையும் பிரிட்டிஷ்காரனையே போட்டால் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இருக்காது இல்லையா. அதனால் இதை வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த அப்போசிஷனை வந்து அன்னி பெசன்ட் வந்து விரும்பலை. புரியுதா, ஏன்னா இந்த ஆக்ட் வந்து எந்த அளவுக்கு ரன் ஆகுது, கரெக்டாக போகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் அவங்க வராங்க. அவங்களையும் அப்போஸ் பண்ணுறீங்கிற மைண்ட் செட்டில் அவங்க வந்து இதை வந்து விரும்பலை. இவங்க அப்போஸ் பண்ணுறது எதிர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம் அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. புரியுதா, இந்தியன்ஸ் வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணி இது வந்து ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம், அந்த அளவுக்குலாம் வேண்டாம், விட்டுருங்க. இது ஒயிட் பேப்பர்னா வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து ரெடி பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எல்லாமே நல்லபடியாக போகுது, இந்தியன்ஸ் கையிலேயே வந்து ஆட்சியை கொடுத்துடலாம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ அவ்வளோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் போதுமானது. அதுக்கப்புறம் ராம்சே மெக்டொனால்டு வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் கம்யூனல் அவார்டு கொடுப்பாரு. இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம், இங்கே போதுமானது. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. இதுதான் முக்கியமான சட்டம், நமக்கு இம்பார்ட்டன்ட் அண்டு லாஸ்ட் ஆக்ட். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் ஆக்ட்னா அது இதுதான் 1935 ஆக்ட். நம்ம இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி இது இவ்வளோ நேரம் எடுக்க வேண்டிய கிளாஸே கிடையாது, ஆனால் கண்டிப்பாக குரூப் 2A மெயின்ஸ்க்கு தேவை, ப்ரிலிம்ஸ்க்குமே தேவையான ஒரு விஷயந்தான். ஓகேவா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசாங்க சட்டம் 1935 அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்த சட்டத்துக்கு கீழே ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு லார்ஜ் சைஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனாக உருவாக்குனதே அது இந்த சட்டம் தான், 1935. ஒவ்வொரு சட்டத்துக்கு கீழேயும் ஒரு குறிப்பிட்ட கான்ஸ்டியூஷன் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய புக்கு மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் அந்த அடுத்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கண்ட்ரியை. அது மாதிரி 1935 ஆக்ட் தான் இது வரைக்கும் போட்டதுலேயே பெரிய ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் 10 ஷெட்யூல்ஸும் 321 செக்ஷன்ஸ் இருந்திருக்கு. புரியுதா, 321 செக்ஷன்ஸும் 10 ஷெட்யூல்ஸ் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா நான் சொல்கிறதே காதில் வாங்கிக்கோங்க போதும். இதுதான் வந்து ஒரு பெரிய ஆக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட போதுமானது. அதுக்கடுத்து டயார்ச்சி சிஸ்டம் 1919 கொண்டு வந்த இரட்டையாட்சி முறையை இங்கே ஒழிச்சிடுறாங்க 1935. புரியுதா, டயார்ச்சி இரட்டையாட்சி சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க 1935. அபாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்னது அப்படின்னா ப்ராவின்சியல் அட்டானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ப்ராவின்சியல் அட்டானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்படின்னா என்னன்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டபுள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஸ்டேட் ப்ராவின்சியல் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன ஏரியா, அது எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டபுள் கவர்மெண்ட்டாகவே அதில் டபுள் கவர்மெண்ட்டை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புரியுதா? மொத்தமாக இந்த டைமில் வந்து 11 ப்ராவின்ஸ் இருந்துச்சு இந்தியாவில். 11 ப்ராவின்சஸ், சின்ன சின்ன அரசாங்கம். மொத்தம் எத்தனை இருந்துச்சுன்னா 11 இருந்துச்சு. இப்போது இந்த 11 ப்ராவின்சஸில் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டயார்ச்சி சிஸ்டம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ரிசர்வ்டு சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்டுங்கிறது இந்த 11 ப்ராவின்ஸில் இருக்கட்டும், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, டயார்ச்சியை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு ப்ராவின்சியல் ஆட்டானமியை கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த டைம் அப்படின்னா 1935 ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, அவ்வளோதான் இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும். முக்கியமாக சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஆக்ட் மூலமாக நம்ம சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க புதுசாக. இப்போ வந்து ஒரு 2-3 ப்ராவின்சஸ்க்கு சேர்த்து ஒரே ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற மாதிரி ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதே மாதிரி ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாகவும் மாறிடுச்சு 1935. எந்த ஆக்ட் மூலமாக சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாறுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது கூட்டாட்சி முறையில். புரியுதா? கூட்டாட்சி தேர்வாணையம் அப்படின்னு எப்போ மாறுது அப்படின்னா 1935 ஆக்ட் மூலமாக தான். அதே மாதிரி ஆடிட்டர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட்டை ஃபஸ்ட் டைம் இந்த ஆக்டுக்கு கீழே தான் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கலாம் கண்டிப்பாக. நியூ ஒரு கொஷின் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது, அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா இதை பற்றியும் கணக்கு பார்க்குறவங்க ஆடிட்டர் ஜெனரல். எல்லா கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயம் எல்லாத்தையும் கணக்கு பார்க்குறவங்க இவங்க தான். இவங்கள வந்து ஃபஸ்ட் டைம் அப்பாயிண்ட் பண்ணது 1935 ஆக்டுக்கு கீழே தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து உருவாக்குனது இந்த டைம் தான். அதே மாதிரி இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்காக உருவாக்கியிருக்காங்க. ஐ தாட் 1935 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அது ஃபெடரலாக மாறினது 1937. புரியுதா? அதே மாதிரி லிஸ்ட்டை வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க. சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸு, பேங்கிங்கு, இந்த மாதிரி விஷயம்லாம், மிலிட்ரி, ஃபாரின் அஃபேர்ஸு, இது எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. அது வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்டுனால் வந்து என்னது, ஃபாரஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு. அப்புறம் வந்து காமனாக இருக்கிறது எஜுகேஷனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, காமனாக வச்சுட்டாங்க, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி 3ஆக பிரித்ததும் இந்த 1935 ஆக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து 1937 தான் பர்மா, மியான்மர்னு இப்போ இருக்கு இல்லையா, அந்த மியான்மர் தான் முன்னாடி பர்மான்னு இருந்துச்சு. அதையும் வந்து இந்தியாவிலேருந்து பிரித்தது, தனியாக பிரித்தது எப்போனா 1935 ஆக்டுக்கு கீழே தான் அதையும் பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மியான்மர் செப்பரேட்டட், அதாவது பர்மா செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா இந்த 1935 ஆக்டுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபெடரல் கோர்ட் 1937 உருவாக்கியிருக்காங்க. கூட்டாட்சி நீதிமன்றம் அதுவும் வந்து இந்த இது கீழே தான் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கூட்டாட்சி நீதிமன்றம், ஃபெடரல் கோர்ட், அதுவும் இந்த ஆக்டு கீழே. 1935ங்கிறது ஃபெடரல் கூட்டாட்சிக்காக கொண்டு வந்தது தான் இது. அதனால தான் எல்லா ஃபெடரலும் இந்த இடத்துல உருவாயிருக்கும். ஃபெடரலுங்கிற ஒரு விஷயம் உருவானது 1935 ஆக்டுக்கு கீழே தான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சால் போதுமானது. இப்போ தான் நம்ம ஃபைனலாக ஒரு விஷயத்துக்கு வரோம். என்னது, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், அதாவது இந்திய சுதந்திர சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்ல வரோம். அடுத்தது ஆக்ட் ஆஃப் 1947, 1947 தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது இல்லையா, அந்த சட்டத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்திய சுதந்திர சட்டம், ஃபைனலான சட்டம் இதுதான். இந்தியன்
இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. இப்போது இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் போடக்கூடிய டைமில் கிளமெண்ட் அட்லி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். எங்கள் பிரிட்டிஷ் ரூலர், அதாவது அந்த இங்கிலாந்தோட ராணி இருந்தாங்க இல்லையா, அதில் வந்து அடுத்ததாக இப்போ ப்ரெசண்ட்டாக இந்த டைமில் 1947 யார் இருக்கான்னா கிளமெண்ட் அட்லிங்கிறவர் இருக்கார். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு வந்து ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுறாரு. எப்போ அப்படின்னா February 20 அன்னைக்கு, நான் சொல்கிற டேட்லாம் முக்கியம், February 20, 1947 ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னா June 30 அன்னைக்கு 1948 இந்த டேட்டில் இந்தியாவுக்கு நாங்கள் என்ன பண்ணிடுறோம், சுதந்திரம் கொடுத்துட்றோம், நாங்கள் எல்லாரும் இந்தியாவை விட்டு வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. February 20 1947 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்தியாவுக்கு டொமினியன் பவரை நாங்கள் கொடுத்துட்றோம், அதாவது சுதந்திரத்தை நாங்கள் கொடுத்துட்டு June 30 1948 இந்தியாவிலேருந்து நாங்கள் வெளில போயிடுறோம் அப்படின்னு இந்த விஷயத்தை இந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா கிளமெண்ட் அட்லி. ஓகேவா? இந்த ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த டைமில் தான் லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படின்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு, கவர்னராக வராரு. இவர் தான் வந்து கடைசி கவர்னர், நமக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த கடைசி கவர்னர் அப்படின்னா இவர் தான் லார்ட் மவுண்ட் பேட்டன். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா June 3 1947 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு ஒரு டேட்டை வந்து இவர் மென்ஷன் பண்ணுறாரு. என்னைக்கு வந்து June 3 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. July 18 1947 இப்பயே நாங்கள் போயிடுறோம்னு சொல்லிட்டார் இவர். புரியுதா? June 3 1947 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. எப்போ நாங்கள் வந்து July 18 அப்புறமே நாங்கள் போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவிலேருந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இது மவுண்ட் பேட்டன் சொன்னது. கிளியரா? இந்த ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மவுண்ட் பேட்டன் சொன்னதை அந்த டைமில் இருந்த காங்கிரஸும் முஸ்லீமும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க தான் மேஜராக இந்தியாவில் பிரச்சனை சுற்றிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அப்போது இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு. பட் ஆனாலும் இந்த இண்டிபெண்டன்ஸை நிறைய பேர் அப்போஸ் தான் பண்ணாங்க. காந்தி முதற்கொண்டு இதை வந்து அப்போஸ் தான் பண்ணாங்க. அதுக்கும் சில காரணம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் அப்படின்னு ஒன்று இப்போ இவர் இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் அப்படின்னு ஒன்று பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. July 4 1947 July 4 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில், அதாவது இந்திய சுதந்திர மசோதா அப்படின்னு ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மசோதா தான் July 4 1947 தாக்கல் பண்ணுறாங்க. இந்த பில் வந்து என்னைக்கு சட்டமாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா July 18 இவர் சொன்ன டேட் 1947, இந்த டேட்டில் இது சட்டமாக உருவாக்கிட்டாங்க. புரியுதா? இந்த சட்டம் எந்த நாள்ல இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா கேம் இன் டு ஃபோர்ஸ் August 15 1947. இந்த டேட்ல இருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு, இந்திய சுதந்திர சட்டம். புரியுதா? அந்த நாள்ல இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். புரியுதா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆக்ட் மூலமாக 1947 ஆக்ட் மூலமாக வைஸ்ராய்ங்கிற போஸ்ட்டை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. புரியுதா? அபாலிஷ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமும் இந்தியாவோட கவர்னராக கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணது யார் அப்படின்னா இந்த மவுண்ட் பேட்டன் தான். அவரே கண்டினியூ பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த கவுன்சில்லையே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் இந்தியாவிலேருந்து ஒரு பர்சன் கவர்னராகவும் ஒர்க் பண்ணார். அவர் தான் யார் அப்படின்னா ராஜாஜி. இந்தியாவிலேருந்தே ஒரு பர்சன் கவர்னர் ஜெனரலாக ஒர்க் பண்ணாருன்னா அது வந்து ராஜாஜி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக யாருக்கு அப்புறம் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்ம மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம் இந்தியாவில் கவர்னராக ஒர்க் பண்ணவர். அவர் தான் யாருன்னா ராஜாஜி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். ஓகேவா? இதோட நமக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் முடியுது. இந்த பீரியடில்
இது முடிஞ்சு இப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா, மவுண்ட் பேட்டன் பீரியடில் கிளமண்ட் அட்லி இவங்க மவுண்ட் பேட்டன் இவங்கெல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இன்டரிம் கவர்மெண்ட்டை உருவாக்குங்க டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்ககிட்ட நாங்கள் பொறுப்பை பறிச்சுட்டு நாங்கள் போயிடுறோன்னு. இப்போ இவர் இன்டரிம்னா இடைக்கால அரசாங்கம் மாதிரி ஒன்று உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நேரு என்ன பண்ணுறாரு, ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணிவிட்டு ரெடி பண்ணுறாரு. இப்போ வந்து நேரு தான் அதோடைய பிரசிடென்ட் மீன்ஸ் எப்படின்னா பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இன்டரிம் கவர்மெண்ட்டோட பிரசிடென்ட்டே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இது எப்போ உருவாக்குறாங்கன்னா செப்டம்பர் 2 செப்டம்பர் 2 1946 இன்டரிம் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது இடைக்கால அரசாங்கம்னு ஒரு உருவாக்குறாங்க. இதில் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா, அதுவும் நமக்கு தெரியணும். யார் யாருக்கு என்னென்ன போர்ட்ஃபோலியோ என்னென்ன இலாக்கா ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு, இதோட ஓகேவா இடைக்கால அரசாங்கத்துடைய போர்ட்ஃபோலியோ முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், எல்லாமே கிடையாது. ஜவஹர்லால் நேரு இவருக்கு என்னெல்லாம் போர்ட்ஃபோலியோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த கவுன்சில், புரியுதா? இவர் தான் வைஸ் பிரசிடென்ட். இந்த இன்டரிம் கவர்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவர் தான் பார்த்துக்கிறாரு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட மினிஸ்டர், அதாவது என்னது வெளியுறவுத்துறை அமைச்சர். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அது காமன்வெல்த் ரிலேஷன்ஷிப். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் காமன்வெல்த்தும் வைஸ் பிரசிடென்ட், இந்த மூணுமே ஜவஹர்லால் நேரு கையில் இருக்குது. அடுத்தது ரொம்ப முக்கியமான பர்சன் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர் கையில் என்ன இருக்குன்னா ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை, இன்ஃபர்மேஷன், ஹோமு, இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், இந்த மூணுமே வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட இருக்குது. அதாவது என்னது உள்துறை, தகவல் துறை, தொழில்நுட்பத்துறையா, தகவல் தொழில்நுட்பம், இந்த மூணுமே வந்து யார்கிட்டனா சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம் இது, அதனால தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத்துக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், அதாவது உணவு மற்றும் வேளாண்மை துறையுடைய இலாக்கா யாருக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது டாக்டர் ஜான் மத்தாய். இவங்களுக்கு வந்து தொழிலாளர் நலத்துறை, லேபர் டிபார்ட்மெண்ட். டாக்டர் ஜான் மத்தாய்க்கு வந்து லேபர் டிபார்ட்மெண்ட். ஜக்ஜீவன் ராம், ஆக்சுவலி இந்த மினிஸ்ட்ரியில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து கலந்துக்க மாட்டாங்க, நடுவில் வந்து கலந்துக்குவாங்க. பட் இருந்தாலும் வேண்டா வெறுப்பாக கலந்துக்கிட்டு தேவையில்லாத நிறைய நிதி அமைச்சராக வந்து ஒருத்தர் வந்திருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாகத் அலி கான் ஒருத்தர் வந்துட்டு இந்தியர்கள் மேலே ரொம்ப மோசமான வரியெல்லாம் போடுவார். வேணும்னே அதை பார்த்து வந்து முஸ்லீம்ஸ்லாம் சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே அவரை வந்து அடுத்த கவர்மெண்ட் உருவான உடனே அதை வந்து மாற்றிட்டாங்க, முஸ்லீம்ஸை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறத்துல வந்து முஸ்லீமை உள்ளே வைக்கல. முஸ்லீம்ஸ்லேயே வந்து அந்த டீம் இல்லாமல் சில நல்ல முஸ்லீம்ஸும் இருந்தாங்க, அவங்கள மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஜக்ஜீவன் ராமை பற்றி தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஜக்ஜீவன் ராம் பார்த்துட்டோமா? சரி, ஒரே நிமிஷம். ஜான் மத்தாய் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ், நான் லேபர்னு போட்டேன், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளை. ஜக்ஜீவன் ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேபர். இப்போ போடுறேன், ஜக்ஜீவன் ராம் தான் லேபரு. ஜான் மத்தாய் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ், தொழில்துறைன்னு போட்டுக்கோங்க டாக்டர் ஜான் மத்தாய்க்கு. அடுத்து வந்து சர்தார் பல்தேவ் சிங், இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார் இந்த டைமில். சர்தார் பல்தேவ் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர். அடுத்து லியாகத் அலி கான்.
இந்த லியாகத் அலி கான் அப்படிங்கிறவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், நிதி அமைச்சர். அதனால தான் வரியை போட்டு மக்களை கொன்னுட்டார் முஸ்லீமாக இருந்ததுனால. ஏன்னா இவங்களுக்கு வந்து பிடிக்கல இன்டரிம் கவர்மெண்ட், நேரு தலைமையில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அடுத்து வந்து ஆசஃப் அலி. ஆசஃப் அலி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஆசஃப் அலி ரயில்வேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்தது கமெண்ட்டில் இருக்குது, அதனால தான் நான் ஸ்பீடாக சொல்லிட்டு இருக்கேன், கமெண்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்தது சி ராஜகோபாலாச்சாரி. ராஜகோபாலாச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஆர்ட்ஸ், கல்வி மற்றும் கலை. ராஜகோபாலாச்சாரிக்கு வந்து ராஜாஜின்னு சொல்கிறோம்ல அவர் தான், எஜுகேஷன் அண்ட் ஆர்ட்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியம், இதுவும் ஜோகேந்திரநாத் மாண்டல். நாத் மாண்டல் லா மினிஸ்டராக இருந்தார். இது எல்லாரும் எழுதிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் கொடுங்க. அடுத்து இன்னொரு செட் ஆஃப் மினிஸ்டர்ஸை நம்ம பார்க்கணும் உடனே. ஏன்னா அதுக்கப்புறம் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளின்னு ஒன்று உருவாக்குனாங்க இடைக்கால அரசாங்கம் இன்டரிம் கவர்மெண்ட்க்கு அப்புறம். அந்த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி உருவாக்குனதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸை திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அசம்பிளிக்கு அப்புறம் இவங்க தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேபினெட் அப்படின்னு இண்டிபெண்ட் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவுடைய முதல் கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு வரிசையை உருவாக்கியிருப்பாங்க. அதை நம்ம வந்து பார்த்துக்கணும், இது ரொம்ப முக்கியம். அதுக்கும் சேஞ்சஸ் வரும். ஓகே. ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் கேபினெட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியான்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேபினெட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா, சுதந்திர இந்தியாவுடைய முதன்மை அமைச்சர்கள்னு போட்டுக்கோங்க. சுதந்திர இந்தியாவுடைய முதன்மை அமைச்சர்கள் 1947. ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட். இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு என்னவாக இருந்திருப்பார்னா பிரைம் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே பிரைம் மினிஸ்டர், பிரதமராக இருந்திருப்பார். எக்ஸ்டர்னல் அஃபேர், காமன்வெல்த் ரிலேஷன், அங்கே இருந்த ரெண்டுமே இங்கேயும் வந்துடும். அங்கே இருந்த ரெண்டும் இங்கேயும் வந்துடும். எக்ஸ்ட்ரா பிரைம் மினிஸ்டரும் சயின்டிஃபிக் ரிசர்ச் இதுவும் ஆட் ஆயிடும் ஜவஹர்லால் நேருக்கு. அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல் பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன கொடுத்தாங்களோ அதே தான் இங்கேயும். எக்ஸ்ட்ரா ஒன்று சர்தார் பட்டேலுக்கு என்னென்னா ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்ஸ் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வல்லபாய் பட்டேலுக்கு. அடுத்தது ராஜேந்திர பிரசாத்துக்கு அதே தான், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் தான், அது மாற்றம் இல்லை. அதனால அது எழுதலைனாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே அவர் தான். அடுத்தது எஜுகேஷனுக்கு வந்து ராஜாஜி இருந்தாரா ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை கொண்டு வந்துட்டாங்க. எஜுகேஷனுக்கு வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவரை கொண்டு வந்துட்டாங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து எஜுகேஷனில் போட்டாங்க. அடுத்தது முன்ன ஜான் மத்தாய்க்கு என்ன கொடுத்தாங்க, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சப்ளைஸ் கொடுத்தாங்களா முன்ன. இப்போ வந்து ஜான் மத்தாய்க்கு ரயில்வே அண்ட் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க.
ஜான் மத்தாய்க்கு. ரயில்வே அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஜான் மத்தாய்க்கு கொடுத்த டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து ரயில்வே அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். நான் முன்ன சொன்னோம்ல, இந்த முஸ்லீம் லியாகத் அலி கானுங்கிறவர் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த லியாகத் அலி கானை தூக்கிட்டு அவருக்கு பதிலாக ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஆர்கே சண்முகம் ஷெட்டிங்கிறவரை போட்டாங்க. ஆர்கே சண்முகம் ஷெட்டி அப்படிங்கிறவரை ஃபினான்ஸ் மினிஸ்டராக போட்டாங்க. அதுக்கடுத்து முன்னாடி நம்ம வந்து லா மினிஸ்டராக யாரை பார்த்தோம்? ஜோகேந்திரநாத் மேண்டலை பார்த்தோமா? இப்போ வந்து அம்பேத்கரை போட்டாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து லா மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. லேபருக்கு முன்னாடி வந்து ஜக்ஜீவன் ராமா, இப்பயும் அவரே தான். லேபர் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இப்போ ரெண்டுமே ஜக்ஜீவன் ராம் தான். அதே மாதிரி டிஃபென்ஸ்க்கு வந்து முன்னே இருந்தது சர்தார் பல்தேவ் சிங் இல்லையா, இப்பயும் அவர் தான். அடுத்து இந்த அளவுக்கு போதுமானது. அடுத்து விஎன் காட்கில் மட்டும் எழுதிக்கோங்க. விஎன் காட்கில் அவர் வந்து விஎன் காட்கில் இவர் வந்து ஒர்க்கு மைண்ட்ஸ் அண்ட் பவர். ஒர்க் மைண்ட்ஸ் அண்ட் பவர். ஓகே, இப்போ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிற டாபிக் முடிஞ்சது. ஓகேவா? இதில் எல்லாருக்கும் டவுட் இருக்கா ஏதாவது? இல்லை கிளியராக எல்லாருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இன்றைக்கி நம்ம இந்த பார்த்த சாப்டர்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா? இவ்வளோ தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுங்கிறது இது தான். இப்போ நான் டீச் பண்ணதை தாண்டி ஒரு கொஷின் கேட்டுட்டா எந்த எக்ஸாம்லையாக இருக்கட்டும் நீங்கள் போய் பாருங்கள், இந்த சாப்டர்லேருந்து கொஷின் கேட்டிருந்தா கண்டிப்பாக நம்ம நடத்துனதை தாண்டி ஒன்று கூட இருக்காது. 100% ஷூரிட்டி கொடுக்க முடியும். ஓகேவா? இதில் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் பார்ப்போம். இல்லைன்னா அப்படியே அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டுக்கோங்க. அதாவது மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எப்படி போட்டாலும் ஓகே. இந்திய அரசியல் அமைப்பு உருவான முறை அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்திய அரசியல் அமைப்பு உருவான முறை. இப்போது கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்குன்னு ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை ஃபஸ்ட்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா 1934 படித்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. எம்என் ராய் அப்படின்னு ஒருத்தர். இந்த எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கணும் அப்படின்னு வந்து கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் சொன்னவர் இவர் தான். 1934 ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் வந்து சொன்னது ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இவரோட தான். 1934 எம்என் ராய் ரொம்ப முக்கியம். இவர் ஒரு கம்யூனிஸ்ட். இவர் சொன்ன அதே விஷயத்தை, அதாவது கான்ஸ்டியூஷன் ஒன்று இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1935 இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸும் அதே தான் சொல்கிறாங்க. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, 1935 இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதுக்கடுத்து வித்தவுட் அவுட்சைட் இன்டர்ஃபெரன்ஸ், அதாவது எந்த ஒரு வெளியிலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு ஃபைனலாக ஒரு டெசிஷனை கொடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. அவரும் 1938 சொல்லியிருப்பார் கான்ஸ்டியூஷன் ஒன்று வேணும். இந்த மூணுமே ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க தெளிவாக. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளிங்கிறது எலெக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க ஓட்டு போட்டு அப்படி தான் வந்து அந்த அசம்பிளியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் 1939 காங்கிரஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு பெருசாக வேண்டாம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் முடிவு பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று சொல்கிறாங்க. இதுதான் மெயின் ஆகஸ்ட் ஆஃபர். 1939 காங்கிரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாம் வந்து கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வேணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1940 வந்து கொடுக்குறாங்க நமக்கு பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து. இப்போது இது மூலமாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் இந்த ஒரு கமிட்டியில் இருக்க ஒரு பர்சன், இவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் 1939 ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, 1945 அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் உருவாக்குறத பற்றியும் டொமினியன் அந்தஸ்து கொடுக்கறத பற்றியும் யோசிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது சொல்லிவிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த கிரிப்ஸோட சேர்மன்ஷிப்லேயே ஒரு கமிட்டி ஒன்று போடுறாங்க. அதுதான் கிரிப்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. 1942 போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி தான் வந்து நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கும் நமக்கு. அதாவது நம்ம இந்தியர்கள் வந்து பிடிக்காமல் அவாய்ட் பண்ண ஒரு கமிட்டி அது. காந்தி வந்து வெறுத்து ஒதுக்கியிருப்பார். அவங்க போனதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கான அடையாளமாக கடைசி வரைக்கும் இருந்தவங்க. அவங்களால தான் இன்றைக்கி நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று உருவாச்சு. புரியுதா? அந்த விஷயம் நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து இப்போது அது கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கமிட்டியை பற்றின நம்ம சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கேபினட் கமிட்டி அல்லது கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதை நோட் பண்ணிக்கோங்க. கிரிப்ஸ் கமிஷன் நமக்கு வேண்டாம். கேபினட் கமிஷன், கிரிப்ஸ் கமிஷன் வேணால் போட்டு 1942 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அவரோட பேர். ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் 1942 போட்ட கமிட்டி. பட் அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. அடுத்ததாக 1946 கேபினட் மிஷன் ஒன்று இந்தியாவுக்கு வந்துச்சு. அதில் கிரிப்ஸும் ஒரு மெம்பர் தான். கேபினட் மிஷன் 1946 போடுறாங்க. இது மொத்தம் 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி, 3 மெம்பர் கமிட்டி. இதெல்லாம் கேட்பாங்க. கேபினெட் கமிட்டி இஸ் ஏ சிங்கிள் மெம்பர் கமிட்டி அப்படின்னு ஒரு இதில் கொடுத்துருவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ அது ராங்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா 3 மெம்பர் கமிட்டி. கேபினட் மிஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 மெம்பர் கமிட்டி. யார் யார்? லார்ட் பெதிக் லாரன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து லார்ட், அதில் இருந்த 3 பேர் லார்ட் பெதிக் லாரன்ஸ். ரெண்டாவது சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், இப்போ பார்த்தோமே அவர் தான். மூணாவது ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் தான் இந்த கமிட்டியில் இருந்தவங்க. கமெண்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த கேபினட் மிஷனுங்கிற கமிட்டியில் இருந்த 3 பேர் இவங்க தான். இவங்க வந்து 1946 மார்ச் 24 அன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அந்த டேட்லாம் தேவையில்லை, சும்மா வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஓகே, கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து டொமினியன் கொடுத்துடலாம், கான்ஸ்டியூஷன் இவங்களுக்குன்னு ஒன்று இவங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கான வேலையை நம்ம கைக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க பிளான் படி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா
கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் மொத்தமாக எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு தெரியணும். டோட்டல் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லைனா டோட்டல் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி எத்தனை அப்படின்னா 389. மொத்த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி, மொத்த தொகுதிங்கிற மாதிரி மொத்த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி 389 இருந்துச்சு. அந்த 389 ரெண்டாக பிரிக்கிறாங்க. 296ங்கிறது பிரிட்டிஷ் இந்தியாவோட ஆட்சிக்கு கீழே வர்றது தான் வந்து 296. 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு, அதாவது இவங்களோட பீரியட்லேயே இந்தியாவில் சில பேர் தனியாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இது ஆட் பண்ணிங்கன்னா 389 வந்துடும். 296ம் 93யும். அதே மாதிரி 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு, அதாவது 1 மில்லியன்னா என்னது, 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க. புரியுதா? இந்த 389 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி சூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு சீட்டு, அதில் ஒரு சீட்டுங்கிறது 1 மில்லியன், 1 சீட். அப்போனா 10 லட்சம் பேருக்கு ஒரு சீட்டு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க, ஒரு தலைவருங்கிற மாதிரி. அது ரொம்ப முக்கியம். 1 மில்லியன் 10 லட்சம் பேருக்கு ஒரு தலைவர் அப்படிங்கிற அந்த மெத்தடில் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த பிரின்சிபல் கம்யூனிட்டியை வந்து முஸ்லீமு, சீக்ஸு, ஜென்ரல்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அந்த அளவு அது தேவையில்லை, இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷில் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. இப்போது 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு மெம்பர் அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க இல்லையா, பண்ணிவிட்டு இவங்களை சூஸ் பண்ணுறதுக்கான அந்த எலெக்ஷன் மெத்தட் வந்து எப்படின்னா ப்ரப்போர்ஷ்னல் ரெப்ரசன்டேஷன். நோட் பண்ணிக்கோங்க, ப்ரப்போர்ஷ்னல் எலெக்ஷன் மெத்தடு அப்படின்னே போட்டுக்கோங்க. எலெக்ஷன் மெத்தட்னு போட்டு டைரெக்டாக ப்ரப்போர்ஷ்னல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். கமெண்ட்ல இருக்கு பாருங்க, ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகேவா? இதுதான் வந்து எலெக்ஷன் மெத்தடு. அதுக்கடுத்து இன்டைரக்ட்லி எலெக்ட் பண்ணுவாங்க இந்த மெம்பர்ஸை. புரியுதா? இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் இது. ஆக்சுவலி இந்த ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷனுங்கிற எலெக்ஷனே வந்து இன்டைரக்டாக நடக்கிறது மட்டும்தான். இப்போது கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளிக்கான எலெக்ஷன் வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் நடக்குது. ஜூலை ஆகஸ்ட் 1946 இந்த எலெக்ஷன் வந்து நடக்குது. அது ரொம்ப முக்கியம். இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு இதில் வின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சி மீன்ஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதில் காங்கிரஸ் எவ்வளோ தொகுதியில் வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 208 தொகுதி. காங்கிரஸ் ஓன் பை 208 கான்ஸ்டிடியூயன்சிஸ். அதே மாதிரி முஸ்லீம் லீக் எவ்வளோ தொகுதி அப்படின்னா 73 கான்ஸ்டிடியூயன்சியில் வின் பண்ணுறாங்க. அதர் ரிமைனிங் இருக்கக்கூடிய அதர்ஸ் எல்லாம் எவ்வளோ வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 சீட்ஸு. இவ்வளோ தான் நமக்கு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியில் இருக்கிற யாருமே எப்படி கிடையாது,
டைரெக்டாக வந்து பீப்புளால் டைரக்ட் எலெக்ஷன் வச்சு அப்படிலாம் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலமாகவோ இப்படிலாம் எலெக்ட் பண்ண கிடையாது. தெரியல, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் தான். இதை யூஸ் பண்ணி இன்டைரக்ட் எலெக்ஷனில் தான் வந்து ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்க எல்லாருமே. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து யாருக்கு பிடிக்கலன்னா காந்திக்கு வந்து பிடிக்கல. ஓகேவா? அதனால் காந்தி வந்து இந்த எலெக்ஷன்லேயோ இல்லை இந்த விஷயம் எதுலேயுமே கலந்துக்கல. அவர் எந்த ஒரு கவர்மெண்ட்டோட விஷயத்துலையும் அவர் வந்து உள்ளே கலந்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போது இதில் முக்கியமாக இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இல்லாத ஒரு முக்கியமான லீடர் யாருன்னா அது காந்தி. புரியுதா? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காந்தின்னு ஒருத்தர் எந்த ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட மீட்டிங்லேயுமே எதுலேயுமே இருக்க மாட்டார், எந்த ஒரு மெம்பராகவும் இருக்க மாட்டார். சரி, ஓகே. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிங்கிறது எப்படி உருவாச்சுங்கிறத பார்த்துட்டோம். கரெக்டாக? அதில் வந்து யார் வின் பண்ணாங்க, அதாவது எவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்தாங்க, யார் வின் பண்ணாங்க, காங்கிரஸ் வின் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்னெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலி இப்போ இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது தான் இது எல்லா வேலையும் பார்த்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு ஒன்று எப்போ உருவாக்குறோம்னா 1950 ஜென்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் உருவாக்குறோம் பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் பார்லிமெண்ட்டாக இருந்தாங்கன்னா டெம்பரரி பார்லிமெண்ட்டாக இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி தான். இப்போ உருவாக்குனாங்கல்ல, அதில் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், ரிமைனிங் இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடிய அவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெம்பரரியான பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டெம்பரரி பார்லிமெண்ட் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவங்க எப்போல்லாம் மீட்டிங் வச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தேவை. புரியுதா? இப்போது இவங்க ஃபர்ஸ்ட்டு இந்த பார்லிமெண்ட், அதாவது டெம்பரரி பார்லிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படிங்கிறத உருவாக்கப்பட்ட நாள் கண்டிப்பாக தேவை. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி கிரியேட்டட் அப்படின்னா என்னைக்குன்னா டிசம்பர் 6 அன்னைக்கு, டிசம்பர் 6, 1946. புரியுதா? டிசம்பர் 6, 1946 தான் இவங்களோட எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஃபைனலாக அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளின்னு ஒன்று உருவாக்குன நாள் டிசம்பர் 6, 1946ங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இவங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிசம்பர் 9 அன்னைக்கு, டிசம்பர் 9, 1946 இந்த டேட்டில் தான் நடக்குது. டிசம்பர் 9, 1946. இந்த மீட்டிங்கை முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பைகாட் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கலந்துக்கலன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு முக்கிய ரீசன் அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஒரு நாடு தனியாக வேணும்னு கேட்டாங்க. அதனால் முஸ்லீம்ஸ்க்கு பாகிஸ்தான் தனியாக நாடு வேணும்னு கேட்டதுனால அவங்க யாருமே இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லேட்டர் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த மீட்டிங்கில் மொத்தமாக அட்டன் பண்ணதே 207 பேர் தான். ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்ணது எத்தனை பேர்னா 207 பேர். ஓகேவா? இப்போது இந்த மீட்டிங்க்கு சேர்மன் ஒருத்தர் வேணும் இல்லையா? இந்த மீட்டிங்லையே அவரையும் சூஸ் பண்ணுறாங்க. யாரை சேர்மனாக சூஸ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் செஷனோட கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சிங்கா அப்படின்னு ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? ஸ்பெல்லிங் நான் போடுறேன், பார்த்து எழுதிக்கோங்க. டாக்டர் சச்சிதானந்தா சிங்கா கமெண்ட்ல இருக்கு பாருங்க. டாக்டர் சச்சிதானந்தா சிங்கா இவர் தான் வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியுடைய டெம்பரவரி சேர்மன். இந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து சேர்மனாக சூஸ் பண்ணது இவரை தான். இவரை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இருக்கிற 207 பேர்லையே இவர் தான் ரொம்ப வயதானவர், ஓல்டு. புரியுதா? ரொம்ப ஓல்டஸ்ட் மெம்பர், ரொம்ப எந்த அளவுக்கு வயசானவர்னா இது சூஸ் பண்ண அன்னைக்கு அடுத்த நாளே செத்து போயிடுவார். புரியுதா? அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இவரை ஓல்டஸ்ட் ஏஜில் இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ், அதாவது ஃப்ரெஞ்சு மெத்தடில் இப்படி தான் சூஸ் பண்ணுவாங்களாம். அப்போது எந்த மெத்தடை வச்சு வயசான டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை சூஸ் பண்ணாங்கன்னா ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ், அது தெரியணும். இவரை சூஸ் பண்ணலான்னு சொன்னது யாருன்னா டாக்டர் சுச்சிதானந்த கிருபாலினி, அதாவது கிருபாலினின்னு போட்டுக்கோங்க போதும். கிருபாலினி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, டாக்டர் கிருபாலினி. இந்த பர்சன் இவங்க தான் வந்து இவரை சூஸ் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணது. அடுத்தது
எமர்ஜென்சியாக 2வது செஷன் ஒன்று கூட்டுறாங்க. ஏன் அப்படின்னா சேர்மன் செத்து போயிடுறாரு இல்லையா, அதனால 2வது கூட்டம் டிசம்பர் 11 1946 2வது கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்த 2வது கூட்டத்தோட மெயின் அப்ஜெக்டிவ், மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று சேர்மன் சூஸ் பண்ணும், 2வது வந்து ஏன்னா செத்து போயிட்டதுனால பெர்மனெண்ட்டாக ஒரு சேர்மன் வேணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைசர், அதுக்கு அடுத்து வைஸ் பிரசிடென்ட்டு இவங்கெல்லாம் வேணும். ஓகேவா, அதனால இதை சூஸ் பண்ணுறாங்க. இந்த டிசம்பர் 11 அன்னைக்கு கூடும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அசம்பிளியோட சேர்மனாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் இவர் தான், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் வந்து சேர்மனாக சூஸ் பண்ணுறாங்க டிசம்பர் 11 1946 அன்னைக்கு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பெர்மனன்ட் சேர்மன் ஆர் பிரசிடென்ட்னு சொல்லலாம். இந்த அசம்பிளியோட பிரசிடென்ட், அதாவது இதுதான் பார்லிமெண்ட். இந்த அசம்பிளி தான் வந்து டெம்பரரி பார்லிமெண்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு 1950 வரைக்கும். இப்போ 46 தான். அடுத்த 4 வருஷத்துக்கு இவங்க தான் டெம்பரரி பார்லிமெண்ட்டாக இருக்காங்க. அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை சூஸ் பண்ணுறாங்க. இவரை சூஸ் பண்ண உடனே அன்னைக்கே என்ன பண்ணுறாங்க, இவரை சூஸ் பண்ண உடனே அன்னைக்கே ஆக்சுவலி அன்னைக்கு கிடையாது, இது வந்து மாற்றி சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்காங்க, HC முகர்ஜி. இவர் தான் வந்து வைஸ் பிரசிடெண்ட். அன்னைக்கே சூஸ் பண்ண கிடையாது, பட் இருந்தாலும் வைஸ் பிரசிடெண்ட் இவர் தான், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. HC முகர்ஜி இவர் வைஸ் பிரசிடெண்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு வைஸ் பிரசிடெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. அதனால் செகண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஜூலை 16 அன்னைக்கு 1947 செகண்ட் வைஸ் பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்க. யாருன்னா VT கிருஷ்ணமாச்சாரி. VT கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு ஒருத்தர். புரியுதா? இப்போ வைஸ் பிரசிடெண்ட் மொத்தம் 2 பேர் இருக்காங்க, HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும். அதாவது பிரசிடெண்ட் கிரியேட் பண்ணாங்கல்ல ராஜேந்திர பிரசாத்னு சொல்லிட்டு, அவரை கிரியேட் பண்ணும்போதே கிரியேட் பண்ணது HC முகர்ஜி. பட் ஆனால் 2வது வைஸ் பிரசிடெண்ட் வேணும்னு பின்னாடி தான் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து 1947 கிருஷ்ணமாச்சாரிங்கிறவரை செகண்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பிரசிடெண்ட்டும் 2 வைஸ் பிரசிடெண்ட்டும் இருக்காங்க இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிக்கு. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இது முடிஞ்சது அப்படின்னா இதில் இன்னும் சில மெம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் ரெசொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஐ திங்க் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இதோட செகண்ட் ஹாஃபை இன்னும் நிறைய இருக்குது. நம்ம இது கூட இன்னொரு டாப்பிக்கையும் சேர்த்து நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? இந்த டாபிக் வந்து நாளைக்கு ஒரு 1 hour முடிஞ்சிடும். அடுத்த 1 hour வந்து அடுத்த டாபிக் முடிச்சிடலாம். நாளைக்கு 2 டாபிக், இதில் பாதி ப்ளஸ் இதை முடிச்சுட்டு இன்னொரு டாபிக், 2 டாபிக் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போதுமானது. ஓகே, தேங்க்யூ.